ராதாபாத்திரம் ஞானவைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்धना பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத் வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேஃ பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத்குண தர்ப்பணம்னு சொல்லிட்டு பராசர பட்டர் ஒரு வியாக்கியானம் அமைச்சிருக்கார். இந்த வியாக்கியானம்ங்கிறது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு மதங்கள், அதாவது அத்வைத விசிஷ்டாத்வைத துவைதாதி மதங்கள்ல மூணுத்துக்குமே வியாக்கியானங்கள் இருக்கு. ஆனா பராசர பட்டர் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப லோக பிரசித்தி. ஆதிசங்கர பகவத் பாதாள் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சங்கர பாஷ்யம் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு விசிஷ்டாத்வைதத்தில் ஸ்ரீ பராசர பட்டர், அதாவது கூரத்தாழ்வானுடைய சத்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமானு ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு கொண்டாடப்பட்ட கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான நம்மளாம் சம்பிரதாய காலக்ஷேபங்களில் ஸ்ரீஸ்தவம், வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் இத்தியாதிகளில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். 7லேருந்து 8 பார்க்குறவா அதுலேயும் ரசிச்சுட்டு இருக்கா கூரத்தாழ்வானை. அதனால அந்த கூரத்தாழ்வானுடைய சரித்திரம், அவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு எப்படியெல்லாம் தொண்டாற்றினார் என்பது லோக பிரசித்தி. அவருக்கு பிள்ளையாக இருந்தவர் தான் பரமாச்சாரியராக இருந்த பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அமைச்சார். தர்ப்பணம்னாலே கண்ணாடி. தேசிகன் 1371ஆம் ஆண்டில் அழகியமணவாளனான நம்பெருமாள் 48 ஆண்டுகள் துருஷ்கர்கள் கிட்ட ஆக்கிரமிப்பெல்லாம் மீறி கொப்பண்ணன் ஒரு விஜயநகர மன்னனின் ஒரு ஒத்துழைப்பினால் மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்தார். இப்போ தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிச்சதா ஒரு கல்வெட்டு இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பிராட்டி சந்நிதிக்கு போகிற வழியில் 5 குழி 3 வாசல் கிட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் தேசிகன் சாதிச்ச ஒரு ஸ்லோகம், அந்த கொப்பனாரியனின் ஒரு யசகானா ஒரு கீர்த்தி, ஒரு ஃபேம், அது கண்ணாடியில் போட்டால் கூட தெரியாதான் அவ்வளோ வசத்திங்கிறார். அதாவது எங்கள் ரங்கநாதரை நீ மீட்டுண்டு வந்தியேப்பா, உன்னுடைய பெருமையை கண்ணாடியில் பார்த்தா கூட கண்ணாடி தெரிச்சு போகக்கூடிய அளவுக்கு நீ இருக்கியேன்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சுதான் இருக்கு. அப்போ தர்ப்பணம்னு ஒரு வார்த்தையை தேசிகன் பிரயோகிச்சிருக்கார். தர்ப்பணம்ங்கிறது ஒரு கண்ணாடி. நீங்கள்லாம் கர்நாடகாவில் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. இப்போது தமிழகம் எடுத்துட்டேன்னா மகாபலிபுரம், பரமேஸ்வர விண்ணகரம்னு காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தேன்னா பல்லவாளுடைய சிற்பங்கள், பல்லவா ஆர்கிடெக்சர் அங்கே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோவில், அதெல்லாம் சோழர்கள்லேயே முன் சோழர்கள் பின் சோழர்கள்னு இருந்தா அதில் சோழாளுடைய ஆர்கிடெக்சர் தெரியும். அதே மாதிரி நாயக்காளுடைய பார்க்கணும்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்திலேயே சேஷராயர் மண்டபமும் உண்டு. அது நாயக்கர்களுடைய ஆர்கிடெக்சர். நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் உண்டு. கிருஷ்ணாபுரத்தில் நாயக்காளுடைய ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு, அதாவது கோவிலுக்கு நம்ம போகிறோம், ஸ்ரீ வைஷ்ணவா தான் பெருமாளை சேவிக்கிறோம், துவஜஸ்தம்பத்துக்கிட்ட சேவிக்கிறோம், தீர்த்தம் வாங்கிக்கிறோம், சடாரி வாங்கிக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம். அதே சமயத்தில் we should be able to appreciate our temple for its architecture as well. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கா. நம்மளால் ஒரு மழை வந்துடுத்தானே சவுறு விடிஞ்சு கொடுத்துங்கிறா, உடையிறதுங்கிறா, இது கிரம்பிள் ஆறுதுங்கிறா, கிரவுண்ட்லேருந்து டைல்ஸ் தே கம் அப்புங்கிறா. இவ்வளோ மழை வருதே, ஏதாவது ஒரு கோவிலில் இடிஞ்சு விழுந்து கொடுத்துன்னு சொல்கிறதில்ல. அப்படின்னா அவள் ஆர்கிடெக்சர், தேர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ்
have reached a certain peak where it is very tough to even comprehend what kind of skills they had. அதனால அப்படி இருக்கு. அந்த மாதிரி கர்நாடகத்தில் தர்ப்பண சுந்தரின்னு ஒரு ஆர்கிடெக்சர் உண்டு. அதாவது ஹொய்சாலாக்கள் கட்டினதுல ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை கால் தூக்கிண்டு ஒரு கண்ணாடியில் பார்த்துப்போம். தர்ப்பணம்னா கண்ணாடி, கண்ணாடியில் பார்த்துப்போம். அதுக்கு தர்ப்பண சுந்தரின்னு பேர். இது ரொம்ப பிரசித்தி. எதுக்கு சொல்ல வந்து தேசிகன் தர்ப்பணம்னு ஒரு ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். ஆர்கிடெக்சரில் தர்ப்பணம்ங்கிறத தர்ப்பண சுந்தரியில் சேவிக்கலாம். தர்ப்பணம்ங்கிற கண்ணாடிக்கு பிரசித்தியான ஒரு ஊர் ஆரன்விளை. ஆரன்முளான்னு இப்போ சொல்கிறோம் கேரளத்தில். திருவாரன்விளைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். பெருமாளுக்கு பார்த்தசாரதின்னு பேர். அது 108 திவ்யதேசங்களில் மலைநாட்டு திவ்யதேசங்கள் 13ல் செங்கணஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடியது ஆரன்முளாங்கிற க்ஷேத்திரம். திருவாரன்விளைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். பார்த்தசாரதி அங்கே கண்ணாடி ஒன்று பண்ணுவா. அது என்னன்னா மெட்டல், அதையே தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்குவா. கண்ணாடியே பண்ண மாட்டா. இப்போ நம்ம கண்ணாடினா இப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர், இவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர், இவ்வளோ ரூபான்னு சொல்கிறான். அது கண்ணாடி. இந்த கண்ணாடியை மெட்டலில் தேய்ச்சி 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 அந்த மெட்டலையே கண்ணாடி ஆக்கிடுவா. அது ஒரு ஆர்ட். ஆரன்விளை, ஆரன்முளா கண்ணாடின்னு பேர். அதுக்கு ரொம்ப அது விலை ஜாஸ்தி, நன்னாவும் இருக்கும். ஆனால் அதே மூஞ்சி தான் தெரிய போகிறது, அது ஒன்றும் இல்லை. ஆனால் பண்ணுற விதம் சொல்கிறேன், அவ்வளோதான். ஏதோ ஆரன்முளா கண்ணாடினா இப்போ கடிகாரத்திலே சொல்கிறா, இந்த டிசாட் வாட்ச் வாங்கினேன்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு. அதே நேரத்தை தான் காண்பிக்கும். நேரம் ஒன்றும் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எப்படி இருந்தாலும் இப்போ வந்து அதை போட்டுன்றதுனால ஆற்றுக்கு வர தண்ணி வராமையாக இருந்துட போகிறது. அதெல்லாம் இல்லை, தள்ளெழுத்துன்னு இருந்தால் எப்படி இருந்தாலும் இருக்கும், கஷ்டப்பட வேண்டியது தான். ஆனால் அங்கே ஒரு கண்ணாடி. ஆனால் ஆரன்முளா கண்ணாடி விலை மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு ரொம்ப வெரி வேல்யூ எப்படின்னு தெரியல, வேல்யூ அடிஷன் எப்படின்னு தெரியல. ஆனால் இட் இஸ் ப்ரைஸ்டு வெரி ஹை. ஆரன்முளா கண்ணாடி அது வேண்டாம் நமக்கு. ஏதோ ஒரு கொப்பண்ணாவை பற்றி தேசிகன் சொல்லி வச்சார், ஏதோ உதவி இருக்கார், ஸ்ரீரங்கநாதரை வர வச்சிருக்கார், ஓகே அதோடு நின்று போயிடுது, அவ்வளோதான். அந்த கண்ணாடியும் வேண்டாம். தர்ப்பண சுந்தரி தான் அழகாக பார்த்துட்டா, அவள் அழகாக இருந்திருக்கா, பார்த்துட்டுருக்கா. அதனால நமக்கு அந்த கண்ணாடி வேண்டாம். நமக்கு வேணுங்கிற ஒரே ஒரு தர்ப்பணம் பராசர பட்டர் அளித்த பகவத்குண தர்ப்பணம். அதனால திரஸ்காரம் பண்ணாதான் இது வேணுங்கிறது தெரியும். ரகசியத்ரயசார காலக்ஷேபம் ஆகும்போது 2வது அதிகாரத்துக்கு சாரநிஷ்கர்ஷாதிகாரம்னு பேர். முதல்ல உபோத்காத்தாதிகாரம், 2வது சாரநிஷ்கர்ஷாதிகாரம். அதில் தேசிகன் ஒரு ஸ்லோகம் எடுப்பார், அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரத பகுத்திய ஜேத்து. எதெல்லாம் வேண்டாமோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். நாங்கள்லாம் கேட் எக்ஸாமில் உங்கள் புள்ள பேத்தி யாராவது ஐஎம் போயிருப்பாளே, போகணும் அட்லீஸ்ட் நினச்சிருப்பாளே, அதில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பான். எது பதில்னு தெரிஞ்சுட்டு டிக் போடுறது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா ஆன்சர் பை ரிஜெக்ஷன் மெத்தடுன்னு பேர். இது பதிலாக இருக்க முடியாது, இது பதிலாக இருக்க முடியாது, இது இருக்க முடியாது, அப்படின்னா இதுதான் இருக்கணும். எதுன்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் இருக்க முடியாதுன்னு தெரியறதோனோ. இப்போது சீதையை கல்யாணம் பண்ணிட்ட வரைக்கும் ராமாயணத்தை ஒருத்த ராமாயண காலக்ஷேபம் கேட்டதில்லை. கோசலைக்கு பிறந்திருக்கார் ராமருங்கிற வரைக்கும் தான் கேட்டிருக்கான். யார் இதில் ராமருடைய பத்னின்னு கேட்கும்போது கோசலை அவள் அம்மான்னு தானே படித்தோம், கைகேயி சக்களத்தையும் தானே படித்தோம், சுமித்ரை சக்களத்தையும் தானே படிச்சிருக்கோம். ஓஹோ சீதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அது ஒரு விதம். அந்த மாதிரி இந்த தர்ப்பணங்கள்லாம் வேண்டாம், இந்த தர்ப்பணம்னா வேணும்னு சொல்கிறது நம்ம சம்பிரதாயம். பராசர பட்டர் அளித்த பகவத் குண தர்ப்பணம். பகவான் 6 குணங்கள் பரிபூர்ணமாய் இருப்பவர். ஷாட்குண்ய பரிபூர்ணன் பக இதீரிணாம் அப்படின்னு பேர். பகவான்னா 6 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கணும். ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்கள் பூர்ணமாக யார்கிட்ட இருக்கோ, யார்கிட்ட கேட்பா சாந்தமாக இருப்பாரா, ஏறக்குறைய இருப்பார், இப்போ தான் கோவம் வரும் அப்படின்னா என்ன, இந்த சாந்தம்ங்கிற குணம் பூர்ணமாக இல்லை. ஆனால் இந்த 6 குணமும் பூர்ணமாக இருக்குது பகவான் கிட்ட. எவன் ஒருவன் கிட்ட 6 குணம் பூர்ணமாக இருக்கோ அவனுக்கு ரூட் வேர்டு வந்து பக. அதனால எவன் ஒருவன் இருக்கின்றானோ பகவான் அப்படின்னு பேர். அதனால தான் பட்டத்ரீள் ஸ்ரீமன் நாராயணியத்தில் கேட்குறார், பகவான்கிற வார்த்தை கிருஷ்ணா ஒன்னை தவிர வேற யாருக்கு பொருந்தும்னு ஒரு கேள்வி வருது அதில். அதனால பகவான் அவனே. அவனுக்கு குணங்கள் ஏராளம். நீங்கள் நினைப்பேள் இப்போதான் 6 குணங்கள்னு சொன்னேள், திடீர்னு பல குணங்கள்னு சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கோ. குணத்தை கேட்டகரைஸ் பண்ணால் 6ன்னு சுருங்கிடுறது. இப்போ ஆற்றுல எப்படி நீங்கள் கிச்சனை சுருக்கமாக எப்படி பிரிப்பேள்னா, ஒரு பக்கம் பருப்பு வகைகள், ஒரு பக்கம் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், இந்த கோதுமை அரிசி எல்லாம் ஒரு பக்கம், பாக்கி எல்லாம் ஸ்பைசஸ் அப்படின்னு பிரிச்சுருவோம். கேட்டகரைஸ் பண்ணும்போது ஸ்பைசஸ்,
பல்சஸ் அப்படின்னு பிரிச்சுருவோம். இது 3 விதம். இல்லை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல முடியுமா? சொல்லிட்டா போச்சு. இது உளுத்தம்பருப்பு, இது தோரம்பருப்பு, அதே தான் சொல்ல போகிறேன், விஸ்தாரமாக சொல்கிறேன். இந்த 6 குணங்களை பிரித்து 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 சௌலபியம், சௌஷீல்யம், சௌந்தர்யம், மாதுரியம், ஆர்ஜவம், சௌஹார்தம், சௌகுமாரியம் அப்படின்னு எம்பெருமானார் பிரித்து 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 காண்பிச்சிருக்கார். அதனால் பகவான் 6 குணங்கள் பரிபூர்ணமாயிருப்பவன். 6 குணங்களை விஸ்தாரம் பண்ணி காண்பிப்பது பகவத்குணம். அந்த பகவத் குணங்கள் எங்கே தெரியும்? தர்ப்பணத்தில் தெரியும், கண்ணாடியில் தெரியும். எதையாவது நீங்கள் வச்சாதானே கண்ணாடியில் பார்க்க முடியும். கண்ணாடியில் போய் பாருங்க, யாரை பாரு, என்ன பாருன்னு அர்த்தம். இப்போ என்ன போய் பார்த்துட்டா நான் கண்ணாடியில் தெரிவேன். எதை கண்ணாடி எதிர்க்க வச்சா கண்ணாடியில் குணங்கள் தெரியும்? என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன நான் கண்ணாடி எதிர்க்க வச்சா நான் கண்ணாடியில் தெரிவேன். நீங்கள் உடனே வேதாந்தத்துக்கு போயிடாதீங்க. நான் இங்கே ஜீவாத்மா, ஜீவாத்மா எப்படி தெரியும்? சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறேன். நான் எதிர்க்க போய் கண்ணாடியில் என்னன்னா நான் தெரிவேன். ஆனால் எதையோ கண்ணாடியில் வச்சா கண்ணாடியில் குணங்கள் தெரியறது, பகவானுடைய குணங்கள். எதை கண்ணாடி எதிர்க்க வச்சா பகவானுடைய குணங்கள் தெரியறதுன்னா அவர் சொன்னார், சஹஸ்ரநாமம் 1000 நாமமா வச்சா நாமத்தின் பிரதிபலிப்பு கண்ணாடியில் பகவானுடைய குணங்களாக தெரியும். ஆதலால் சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய குணத்தையே கூறும். அதனால பகவானுடைய நாமங்களை நீங்க ஒரு பட்டியல் போட்டு எழுதி கண்ணாடியில வச்சு பார்த்தா நாமங்கள் தெரியாது, ஒவ்வொரு நாமத்துக்கும் ஏத்த குணம் தெரியும். அதனால அவருடைய வியாக்கியானத்துக்கே பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேர். வியாக்கியானத்துக்கு வந்திருக்குமா? இந்த வியாக்கியானத்துலேருந்து அடியேன் ஒரு நாமாக்கும் அர்த்தம் சொல்லின்னு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் யூடியூப் உங்கள் குழாய், நம்ம அதில் மழை வரும்போது குழா வேலை பார்த்ததோ இல்லையோ, உங்கள் குழாய் வேலை பார்க்கும் யூடியூப் ஒன்றும். அதனால் இந்த யூடியூப்பில் போய் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏற்படுவதற்கு காரணம் எதனால் வந்தது, அதில் கேள்விகள் என்ன, 6 கேள்விகள் பிரசித்தி இல்லையா? கிமேகம் தெய்வதம் லோகே, கிம்வாப் ஏகம் பராயணம், ஸ்துவந்தः கம், கமர்ச்சந்தः பிராப்னயுர் மானவாः சுபம், கோதர்மः சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः, கிம் ஜபன்முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகளை பாண்டவர்களில் மூத்தவனாக இருந்த யுதிஷ்டிரன் பீஷ்மாச்சாரியரை பார்த்து கேட்கிறார். பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்றார், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் தமம்னு சொல்லிட்டு, இதோப்பா நீ கேட்ட கேள்வியை காட்டிலும் பதில் சொல்றேன் பாருன்னு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத்து பூதபிருத்து பாவஹா பூதாத்மா பூதபாவனஹா அப்படின்னு சொல்லின்னு வரோம் இல்லையா? அது மாதிரி கடைசியில சர்வ பிரஹரணாயுத ஓம் நம இதிங்கிற வரைக்கும் 1000 நாமங்கள் சொல்லின்னு வர பீஷ்மாச்சாரியாள். இதுக்கு வியாக்கியானம் பராசர பட்டர் பண்ணியிருக்கார். முதல்லேருந்து ஆரம்பிச்சு 45வது நாமம் வரைக்கும் யூடியூப்ல 16.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். விபவாவதாரங்கள் கூர்ம மத்ஸ்ய வராக நிருசிம்ஹ பரசுராம இத்தியாதி அவதாரங்கள் எங்கெங்க இருக்கு ராமாயண இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலங்கிறது இப்போ அண்மையில் த்ரிஷூர்ல சொல்லியிருக்கேன். அதுவும் யூடியூப்ல வந்துடும். இப்போ சில நாமங்கள் எடுத்துக்க போறோம். இந்த நாமங்கள் எந்தெந்த நாமங்கள்னு சொல்றேன். நாளைக்கு சுவாமி ஆத்துல எதிர்க்க மோகன் ரங்கன் அப்பார்ட்மெண்ட்ல சொல்ல போறேன். இதே விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான், வேற நாமங்கள். இன்னைக்கு சொல்லக்கூடிய நாமங்கள் அல்ல, வேற நாமங்கள். அதனால நீங்க வரவா கோஷ்டியா இருக்கு, ஆத்துல சஹஸ்ரநாம புஸ்தகம் இருக்கும். அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்தேன்னா சட்டுன்னு அந்த நாமத்தை பார்த்தா ஓஹோ இதுதான் அர்த்தம் போல இருக்குன்னு தெரியும். சஹஸ்ரநாமம் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு வந்தாலும் சட்டுன்னு கோவிந்தா அப்படிங்கிற நாமம் எங்க வருதுன்னு கேட்டா அது எங்கேயோ வரும் எங்கேயோ வரும் நேக்கும் தெரியும், அது எங்கன்னு தெரியாதே இல்லையோ. கோவிந்தோ கோவிதாம் பதிஹி 3 இடத்துல கோவிந்த நாமம் வருது. அது எந்த இடம் தெரிய வேண்டாமா? இப்போ அக்ஷரன்னு பகவானுக்கு பேரு எந்த இடத்துல வருது? அதான் சட் தெரியும். அதனால புஸ்தகம் வச்சுண்டோன்னு வச்சுக்கோங்க, சட்டுன்னு அந்த இடத்த பார்க்கறதுக்கு நம்ம தெரியும். வேற எதுவும் வேண்டாம், சஹஸ்ரநாம புஸ்தகம் நிச்சயமா ஆத்துல இருக்கும், அதை எடுத்துன்னு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பெருமாளுடைய மகாவிஷ்ணு அவதாரத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ விஷ்ணுங்கிற நாமம் 2வது நாமமா அமைஞ்சுடுத்து. விஸ்வம் முதல் நாமம், விஷ்ணு அப்படிங்கிற நாமம். அந்த இடத்துல விஷ்ணுங்கிறது பொதுவான சப்தம், எல்லாவிடத்திலும் வியாபித்தவன் விஷ்ணு. விஸ்வம்னா என்ன? எல்லா நல்ல குணம் ஒருவனிடத்தில் உள்ளது, அவன் விஸ்வம். All the auspicious qualities, there is one
who's a repository of all auspicious qualities. எல்லாமே அவன் ஒத்தங்கிட்ட இருக்கு, அது விஸ்வம். அந்த ஒத்த எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான் விஷ்ணு. அடுத்தடுத்த நாமம் புரிஞ்சு கொடுத்தா, விஸ்வம் எல்லாம் அவன் ஒத்தங்குள்ள இருக்கு, அந்த ஒருவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான் விஷ்ணு. விஷ்ணுன்னா எல்லாவிடத்திலும் வியாபித்தவன். அதனால ஃபர்ஸ்ட் திருநாமம் விஸ்வம், ஆல் இன் ஒன். ரெண்டாவது திருநாமம் விஷ்ணு, ஒன் இன் ஆல். இவன் ஒருவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். சட்டுன்னு இப்படி புரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கு பாருங்க. அதனால இப்படி இது விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருக்கான். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பகவானுடைய அவதாரங்கள்ல ஒன்றான விஷ்ணு. இதுதான் கொஞ்சம் புரியல. வாமனன் அவதாரம் தான் புரியுது, நிருசிம்மன் அவதாரம்னா புரியுது, ஏதோ தசாவதாரத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டேன்னா புரியுது. அதுலயும் இந்த பலராமரும் புத்தரும் வரும்போது கொஞ்சம் குழம்புறது. பலராமர் அவதாரமா சில இடங்கள்ல புத்தர் அவதாரங்கிறா, சில இடத்துல பலராமருங்கிறா. எதை சேர்த்துக்கணும் எதை விடணும்னு தெரியல. ஏறக்குறைய வாமனன் பரசுராமன்லாம் அவதாரம்னு தெரியுது. விஷ்ணுங்கிறது அவதாரம்னா இப்ப இந்த 10 அவதாரமும் விஷ்ணு எடுத்ததுதான்னு சொன்னா விஷ்ணுவே ஒரு அவதாரம்னு சொல்றேளே, இது எப்படி புரிஞ்சுக்கோங்க. அவதாரம்னு சொன்னா பகவான் ஒரு காரணத்தோடு வருகின்றான்னு அர்த்தம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்னார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிக்க, துஷ்டர்களை நிரசனம் செய்ய, தர்மத்தை ஸ்தாபிக்க நான் மறுபடியும் 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 பிறக்கின்றேன் சொல்லியிருக்கார். அதனால கலியுகத்துல பகவான் கல்கி அவதாரம் மட்டும்தான் எடுப்பார்னு அர்த்தம் இல்லை. பிரசித்தியான அவதாரம் கல்கி அவதாரம் இருக்கும் வரல. நிறைய பேர் அந்த பேர் வச்சுன்னு இருக்கா, அவள்லாம் இல்லை. அதனால பகவான் இன்னும் வரல. நம்ம புராணப்படி நீங்க மாட்டுக்கு ஒருத்தர் வச்சுன்னு இருக்காரு வந்துட்டாருன்னு சொல்லிடாதீங்க. அதனால அவர் இன்னும் வரல ஒன்றும். அதனால அந்த நாம அந்த ஒரு அவதாரம் பிரசித்தியான அவதாரம். அதுக்காக பகவான் அவதாரம் எடுக்க மாட்டாருங்கிறதே இல்லையே, சுலபமா எடுத்துக்கோங்க. ஒரு வாக்கியம் சொல்லுவா கிராமங்கள்ல, தெய்வம் மனுஷ ரூபேன. பகவான் வரணும் நினைச்சா திடீர்னு பார்த்த சாரதி மீசையோட சங்கோட ஆத்துவாசல வந்து நிப்பார். நம்ம கஷ்டம்னு இருக்கும்போது பக்கத்தாத்துலேருந்து யாராவது வந்து தீர்த்தம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துக்கு பகவான் அவ ரூபத்துல வந்திருக்கான்னு தான் நமக்கு அர்த்தம். தெய்வம் மனுஷ ரூபேனா பகவானே சாட்சாத்து பஞ்சாயுதங்களோட இது சக்ரி சாங்கதன்வா கதாதரஹா ரதாங்க பாணி ரக்ஷோபியா சர்வ பிரஹரணாயுதான்னு வரமாட்டார். அப்படி வந்தானா நம்ம நம்ப மாட்டோம் முதல்ல இல்லையா. பகவான் அப்படி வரான்னு வச்சுக்கோங்க, எந்த நாடகம் கேட்போம் இல்லையா, நாடக கம்பெனிலேன்னு வந்தா மாதிரி தான் இருக்கும் பகவான் அப்படி வந்தா. அதனால பகவான் அப்படி வரமாட்டார், பாகவதாட் ரூபமா வந்துதான் நம்ம சரித்திரங்கள்லாம் உண்டு. அதனால ஒண்ணும். அதனால பகவானுடைய அவதாரங்கள் அநேகம்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நமக்கு தெரிஞ்ச 10 அவதாரத்துக்குள்ளேயே பகவான் சுத்தி சுத்தி வரணுங்கிறது இல்லை ஒண்ணும். ரெண்டாவது அவதாரம் காரணத்தோட வரும். குறையொன்றும் இல்லையில முக்குலட்சுமி நிருசிம்மாச்சாரியர் ஒரு இடத்துல ஆச்சரியமா சாதிப்பார். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அதுல சொல்லுவார். நமக்கு தோணும் ஹிரண்யகசிபுக்கள் பல்வேறு இருக்காளே, பகவான் அன்னைக்கு ஒரு பிரஹ்லாதனுக்காக வந்தார்னு சொல்றேள், நீங்க பல ஹிரண்யகசிபுக்கள் இருக்கா, ஒருத்தர் இல்லை 2 இல்லை 1000 பேர் இருக்கா, ஏன் பகவான் வரலேன்னு கேட்டாராம் ஒருத்தர். அதுக்கு இவர் பதில் சொன்னாராம், 1000 ஹிரண்யகசிபு இருக்கா, ஆனா இன்னும் ஒரு பிரஹ்லாதன் இல்லையேன்னாராம். அதனால சாதுக்களை ரட்சிக்க பகவான் வரன்னா யாரு சாதுங்கிறதே முதல்ல கேள்வி வந்துடுதே. நம்மளை பார்த்து நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். பல பேர் சொல்லுவா எனக்கு போய் இப்போ ஆயிடுத்தேன், நமக்கு ஆகாம வேற யாருக்கு ஆகும் சொல்லுங்க. அதாவது இந்த செல்ஃப் பிட்டியபிள் மோல்டுன்னு ஒன்று இருக்கு. நம்மளே நம்மளை பார்த்து பாவம் சொல்லிக்கிறது, நம்மளே தான் சொல்லிக்கணும், வேற யாரும் சொல்ல மாட்டா. அதனால பகவான் அவதாரம் எடுப்பர் சாதுவை ரட்சிக்க. அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரம் விஷ்ணுவாய் அவன் எடுத்த அவதாரம். விஷ்ணுன்னா என்னன்னா காப்பவன் அர்த்தம். பகவான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், பரபிரம்மம். எவன் ஒருவனுக்கு சமம் ஒருவன் இல்லையோ, எவனுக்கு மேம்பட்டவன் ஒருவன் இல்லையோ, ஒத்தாரை மிக்கார் இல்லாத மாமாயான் ஆழ்வார். அவனுக்கு சமமாவோ அவனுக்கு மேம்பட்டவனோ கிடையாது. அப்பேற்பட்டவன் அழிப்பதற்கு ருத்ரனை படைத்தான், படைப்பதற்கு பிரம்மனை படைத்தான், காக்கும் தொழிலை அவனே வைத்தான். அந்த காக்கும் தொழிலை தான் மேற்கொண்டு வந்த அவதாரம் தான் விஷ்ணு. ஒன்னே ஒன்று பாருங்க, பஜன்லாம் நான் சின்ன வகுப்புல இருக்கும்போது இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும்போது பஜன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். எல்லா பஜனும் கற்று தருவா, நம்மளும் பாவம் பாரபட்சம் இல்லாமல் கற்றுப்போம். அதில் ஒரு பாட்டு உண்டு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு.
பிரம்மா விஷ்ணு சதாசிவா ஹர 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 ஹரன்னு ஒரு பஜன் உண்டு. நான் அதை பாடுவேன் நன்னாவே. ஒரு சுமாராக ஏதோ காது மூடிக்கிற அளவு இருக்காது, நன்னா பாடுவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை சாஸ்திர புஸ்தகத்தை வச்சு நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். எங்கே இருக்குது இந்த வார்த்தைகள்லாம், எங்கே இருக்குன்னு எடுத்து பார்த்தா சட்டுன்னு எங்கேயுமே கிடைக்காது. அதாவது பெருமாளுடைய சௌலபியம் எப்படின்னு நமக்கு தெரியணும், நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஏற்பாடு பண்றார். இப்போ இந்த வீடு ஒருத்தருடையது, அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார், அவர் தான் கூட்டிருக்கார். கூட்டாலும் தான் ஒரு சிம்ஹாசனத்தில் அமராமல் நம்மளோட உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு அந்த இடத்துல, அதாவது ஏற்பாடு பண்ணவன்னு நான் வச்சுக்க மாட்டேன், கூட்டவன்னு வச்சுக்க மாட்டேன், நானும் எல்லோரோடும் இருக்கின்றேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? அவ்வளவு சௌலபியம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கே இது இருக்குன்னா பகவானுக்கு இருக்காதா? தான் தான் பிரம்மாவை படைத்தான், தான் தான் பரமசிவனாரை படைத்தான். நடுவில் அவனுக்கு நடுவில் போய் நாங்கள் 3 பேரும் ஒத்துமையாக இருக்கோம் பாருங்க. இந்த ஒத்துமை ஃபோட்டோன்னு இந்த பேப்பர்லெல்லாம் போடுறா பாருங்க, கை குலுக்கிற மாதிரியே நிற்கிற மாதிரி. பெருமாள் வந்து அதுக்காக இல்லை, நான் இவாளோட இருக்கேன்னு நினைச்சார். அதனால் மகாவிஷ்ணு என்கின்ற அவதாரம் பகவான் தான் எடுத்து சௌலபியத்தின் அடிப்படையாய் மூவருக்குள் நின்றான். அது ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் எடுக்கிறார். முதலாந்தி திருவுருவம் 3 ஒன்றே முதலாகும் 3க்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி, முதலாவார் மூவரே, மூவர் முதலாவார், அதில் முதலாவான் ஒருவனே, அதுல முதலாவான் ஒருவனேன்னு விஷ்ணு அவதாரத்தை எடுத்து சொல்றார். இந்த மகாவிஷ்ணு பிரதமாவதாரம் எடுத்து தான் வந்து காக்கின்றார் அப்படிங்கிற அவதாரத்தை 6 திருநாமங்கள் சொல்லியிருக்கா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. 147வது திருநாமம் ஜகதாதிஜஹா, அடுத்தது அனகஹா, விஜயஹா, ஜேதா, விஸ்வயோனிஹி, புனர்வசுஹு. இந்த 6 திருநாமங்களும் பகவானுடைய மகாவிஷ்ணு என்கின்ற அவதாரத்தை குறிக்கிறது. முதல் திருநாமம் ஜகதாதிஜஹா, அதுக்கு அர்த்தம் எடுக்கிறார். ஜகதாதி பூதாசு திரிமூர்த்திஷு அந்யத்வமத்வேன ஜாத இதி, அதாவது உலகுக்கும் நாதனாயிருக்கின்ற பகவான் தான் மகாவிஷ்ணு என்று புகழப்பட்டார். அதனால இந்த நாமத்தை சொன்னா பலன் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் நினைச்சு அது விக்னம் இல்லாமல் நடக்கணும் நினைச்சா இந்த நாமத்தை சொல்லலாம். இந்த நாமத்துக்குரிய நாமாவளியை சொல்றேன். இது எல்லாரும் 3 வாட்டி சொல்லுங்க. இது ஒரு உபன்யாசத்தையும் வச்சுட்டு இருக்கேன், ஒரு நாமத்தையும் சொல்லி 3 வாட்டி சொல்லணும்னு. ஜகதாதிஜாய நமஹ, ஜகதாதிஜாய நமஹ, ஜகதாதிஜாய நமஹ. அடுத்த திருநாமம் எடுக்கிறார் அனகஹ. அகம், அகம்னா பாவம்னு அர்த்தம். அனக அப்படின்னா பாவம் அற்ற, குற்றம் அற்ற. நிறைய பெண்களுக்கு அனகா அப்படின்னு பேர் வைக்கிறா பாருங்க. அனகான குற்றம் அற்றவள் அப்படின்னு அவ இருக்கணும்னு வச்சு வைக்கிறா. நீங்க உடனே அப்படி இருக்காளான்னு கேட்காதீங்க, அப்படி இருக்கணும்னு நினைச்சு வைக்கிறா. அதனால அனகா. அதனால நம்ம குரு பரம்பரைங்கிறதே அப்படி இருக்குங்கிறார் தேசிகன். முதல்ல உபோத்காதாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல எடுக்கிறார் தேசிகன். ஆபாகவதः பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே மனசி மமயத் பிரசாதாத் வசதி ரகசியத்ரயஸ்ய சாரோயம். குற்றமற்ற எங்கள் ஆச்சாரியர்கள் கொடுத்த ரகசியத்ரயம் என் மனதில் நிற்க வேண்டும். பகவானே ஆச்சாரியனே எனக்கு அருள் புரி அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த இடத்துல அனக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அகம்னா பாவம், அனகனா குற்றமற்ற. பகவான் அவதாரங்கள் எடுக்கும் போதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பது உண்டு இல்லையா? இப்ப ராமாவதாரம் எடுத்தார். ராமாவதாரம் எடுக்கும்போது என்ன சொல்றோம்? அவர் வந்து வாலிய மறைஞ்சிருந்து கொன்னார், அது ஒண்ணும். கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும்போது ஒரு அடி பின்வாங்கினார், 2வது. இப்படி சீதையை வந்து நடுக்காட்டில் விட்டார். கிருஷ்ணாவதாரத்துல கேட்கவே வேண்டாம், பாவம் கண்டுபிடிக்கணும்னு வச்சா பிடிச்சுட்டே இருக்கலாம். மகாபாரத யுத்தத்துல கொல்லாமாக்கோல் கொலை செய் பாரத போர் 7லேருந்து எம்பெருமானார் அனுபவிக்கிறாள், 9லேருந்து மகாபாரதத்தை அனுபவிக்கலையா?
அதனால அந்த மகாபாரதத்துல பகவான் வந்து எப்படி மறைச்சு பண்ணார், சூரியனை வந்து எப்படி சக்கரத்தால மறைச்சார், அதோ சூரியன் இதோ ஜெயதரத்தன்லாம் சொன்னார், பாவம் பண்ணிவிட்டார், அவர் நியாயம் இல்லை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றவாள்லாம் உண்டாச்சே. அதனால இந்த பாவங்களை எல்லாம் கழித்தவர். என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்குங்கோ, ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன விஷயம்ங்கிறது தெரியணும். அரையும் குறையுமா எங்கேயோ புஸ்தகத்துல பார்த்தோம், இந்த வார இதழில் போட்டிருக்கான், போன வார இதழில் போட்டுருந்தான், யாரோ சொல்லி கேட்டிருக்கேன், யார் சொன்னான்னு தெரியல, எங்கேயோ படிச்சிருக்கேன், நான் எனக்கு தோன்றது, இந்த எனக்கு தோன்றது எங்கேயோ படித்தேன் எங்கேயோ கேட்டேன், இதெல்லாம் வேதாந்தத்துக்கு உதவாது. ஸ்லோகம் என்னன்னு சொல்லணும். இல்லை சுவாமி, ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல 8வது சர்க்கத்துல இந்த ஸ்லோகம் எடுக்கிறா, இதுக்கு என்ன சொல்வேள் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லலாம். எங்கேயோ படிச்சிருக்கேன்னா, எங்கேயோங்கிறது உலகம் முழுக்க தானே இருக்கும், எங்கேயோ எங்கே வேணாலும் இருக்கலாமே. அதனால குற்றம் வைக்கிறதுக்கு முன்னாடி கிரந்த காலக்ஷேபம் பண்ணியிருக்கோமான்னு தெரியணும். ஏன்னா ராமாயணத்துல கிளியரா வாலி சொல்றான், நான் பண்ணது தப்பு, ராமா நீ பண்ணது தான் சரி, எனக்கு இப்போதான் புரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பம்பாயில் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு கேஸ் நமக்கு க்ளோஸ் பண்ணுறது என்ன ஒரு பெரிய விஷயமா. வாலி இதில் என்னன்னா, த பர்சன் ஹூ இஸ் த விக்டிம் himself says yes I have committed a mistake. ஏன் சுவாமி, தப்பு பண்ணவனே நான் தப்பு பண்ணுறேன்னு தப்புன்னு விட்டுவிட்டா கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆர்கைவ்ஸ்க்கு அனுப்பிச்சிட வேண்டியது தான். இல்லை 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 நான் வாலிக்காக வாதாடுவேன்னு சொல்லிட்டு இப்போ பட்டிமன்றம் வைக்கிறா பாருங்க, அந்த அசட்டுக்காரியெல்லாம் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணவனே சரிப்பா நான் தப்பு பண்ணிவிட்டேன்னா. அதனால் பகவான் ராமனாக இருந்தபோதும் தவறு ஒட்டாது, கண்ணனாக இருந்தபோதும் தவறு ஒட்டாது. அகம் அற்றவன், குற்றம் அற்றவன், அனக. அதனால்தான் ஆண்டாள் ஒரே வார்த்தையில சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாதவன், அவன் கிட்ட தப்புன்னு எதுவுமே கிடையாது. இல்ல தப்பு இருக்கே அப்படின்னா இன்னும் நீ புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். அவனை வெண்ண திருடுறான்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. பகவான் விஸ்வரூபாத்தியாயத்துல பகவத்கீதையில காமிச்சிருக்கார் உலகமே தன்னுடையதுன்னு. உலகமே அவருடையதுன்னா பக்கத்து வீடும் அவருடையது தான், பக்கத்து வீடு அவருடையதுன்னா பக்கத்து வீட்டு மாடும் அவருடையது தான், பக்கத்து வீடு மாடு ஆல் கறக்கப்படுகின்ற பாலும் அவருடையது தான், பாலை தயிராக்குறதும் அவர் தான், தயிர்லேருந்து வரக்கூடிய வெண்ணையும் அவர் தான். அதனால்தான் அவர் சொன்னார் நான் திருடலேன்னார். அவருடைய சொத்தை அவர் எடுத்துட்டு இருக்கார். ஏன் சுவாமி அவர் திருடன்னு ஒத்துக்கணும்? மெனக்கட்டி யாராவது என்னுடைய சொத்தை எடுத்துன்னுட்டு நான் திருடேன்னு சொல்லுவாளோ? சொல்ல மாட்டா. அதனால குற்றமற்றவன் அனகன். இந்த நாமத்தை சொன்னா நம்மீது யாராவது குற்றச்சாட்டு வைத்தால் பகவானுடைய அருளால் அவர்களுக்கே ஞானம் திருந்தி தெளிந்து நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம தவறு செய்யாமல் இருந்தால், பண்ணிவிட்டு ஒத்துப்பாளான்னு கேட்காதீங்க, பண்ணாமல் இருந்து. ஏன்னா குடும்பத்துல எத்தனையோ விதத்துல தப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கணும். இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கோம், 6 நாமங்கள் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய சொல்ல போறேன். கேட்கும்போது நன்னா இருக்கு, புரியுறது, எழுந்துக்கும் போது கேட்ட மாதிரி இருக்கும், வெளியில போனோம்னு மறந்துடும், அவ்வளவுதான். ஏதோ வந்து சொன்னார் பாவம், ஏதோ அவர் தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவா, அதனால மறந்து போயிடுறது. இதே நாளைக்கு யாரோ பத்திரிக்கை எடுத்துன்னு வரா, டிசம்பர் 25ஆம் தேதி கல்யாணம்ங்கிறா. 25 இப்பெல்லாம் மார்கழியிலையும் கல்யாணம் வச்சுக்கிறா, யாரும் நிறுத்துறது இல்லை. என்ன மார்கழி நல்ல மாசம்னு சொல்றேள், மாதங்களில் மார்கழிங்கிறாருங்கிறள், ஏன் மார்கழியில வச்சுக்கப்படாதுன்னு கேட்கிறவா இருக்காளே. நல்ல மார்கழி உபன்யாசத்துக்கும் நான் போறது உண்டு, கல்யாண உபன்யாசங்களுக்குலாம். எனக்கு என்ன கூட்டா எங்க போய் சொல்ல வேண்டியதுதான். அதனால மார்கழி கல்யாணம் வச்சுக்கிறதும் வழக்கம். யாரோ வந்து கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆத்துல, அப்போ என்ன தோணும், ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது அவமானப்படுத்தியிருப்பார், அது ஞாபகம் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், உபன்யாசத்துல சொன்னது ஞாபகம் வராது, அவர் சொன்னது ஞாபகம் வருது. அப்படின்னா குற்றம் இழைத்தது ஞாபகத்துக்கு வருது, அது மறந்துடணும். அப்படின்னா இந்த நாமத்தை சொல்லுங்க, அனகாய நமஹா, அனகாய நமஹா, அனகாய நமஹா. இதுக்கு அழகா பட்டர் எடுக்கிறார் பாஷ்யம் பாருங்கோ. அதாவது நம்ம பூர்வாச்சாரியாளுடைய வாக்கியங்களை நம்ம படிச்சு பார்க்கணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அர்த்தம் சொல்லியாச்சு, ஆனா அவர் எழுதுறார் பாருங்கோ, ஏவம் சம்சார மத்தியே ஜனித்வா அபி அனகஹ பிராப பிரதிஸ்பர்தி. என்ன அழகா இருக்கு பாருங்கோ, ஏவம் சம்சார மத்தியே ஜனித்வா, பிறந்தாலே குற்றம், பிறந்தவுடன் நம்ம குற்றம் பண்ண வேணாம், பிறப்பே ஒரு குற்றம் தானே. யோசிச்சு பாருங்கோ, நம்ம என்னெல்லாம் தள்ளெழுத்து, எங்கேயோ ஏரிய திறந்து விட்டா இங்க நம்புறது அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்ம பாவம் தானே இதெல்லாம். அப்படின்னா பிறப்பாலேயே குற்றம் இழைத்தவர்கள் நாம். நம்ம ஒண்ணு தனியா பண்ண வேண்டாம், பிறக்கும் போதே குற்றமும் சேர்ந்து பிறக்கிறது. ஆனா பகவான்
நம்மை போல் ராமனாக மனிதனாக பிறந்தாலும் நம்மை போல் கண்ணனாக பிறந்தாலும் குற்றம் ஒட்டாதவர் அவர். அதனால ஏவம் சம்சார மத்தியே ஜனித்வா அபி அனகஹ பிராப பிரதிஸ்பர்தி. அடுத்தது எடுக்கிறார் விஜயஹா. எவன் ஒருவன் பிரம்மாவையும் ருத்ரனையும் தன்னுடைய படைப்பு அழிப்பு தொழிலில் வெற்றி பெய செய்கின்றானோ. அதாவது பிரம்மா படைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை சுவாமி, ஒரு அம்மா இருக்கா, பொண்ணு, அதுக்கு ஒரு 18 வயசு ஆயிருக்கு, +2 எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஆற்றுல ஹாலிடேஸ்க்கு உட்காந்துருக்கு. காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்கும், கவுன்சிலிங்கா இல்லையா ஒன்றும் தெரியல. ஆற்றுல அதுக்கு போர் அடிக்கிறது, அதனால தளிகை பண்ணணும்னு நினைக்கிறது. பிள்ளையோ பெண்ணோ, நீங்கள் உடனே இதெல்லாம் வம்பா போய்டுறது. ஏதாவது இடத்த பெண்ணுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி பெண்ணுன்னு மட்டும் சொல்ல, சரி ஆணோ பெண்ணோ யாரோ தருச்சுங்கோ, ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா. அம்மா தெரிஞ்சதை பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கற்றுத்தரா. அது உள்ளே போகிறது. அம்மாவுக்கு ஒரே பயமாக இருக்குது. இது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வேறு இருக்குது அந்த குழந்தைக்கு. அதை விட பயம் என்னென்னா, அது பண்ணதை ஷார்ட் ஆகணும். அது விட அது அப்புறம் அதுக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துருக்கணும். நான் பண்ணால் நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படி இல்லைன்னு சொல்லி ஷார்ட் ஆகணும். அது ஷார்ட்டாக எப்படி இருக்கணும்னு தெரியாது. அதில் என்ன பண்ணிவிடுவோம், என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இது கடுகு வெந்தயம். முதல்ல அதுக்கு சில பேருக்கு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு வித்தியாசம் தெரியாது. அதனால் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். கடுகு வெந்தயம் என்னெல்லாம் தாளிக்கணுமோ திருமாரத்துக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருவோம். அப்புறம் வேறு என்ன சாத்தமதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். வாண்லி எடுத்து வச்சுருவோம், எண்ணெய் எடுத்து வச்சுருவோம், எல்லாம் எடுத்து வச்சுருவோம். செய்முறையும் சொல்லி கொடுத்துருவோம். வெறும் குழந்தை உள்ளே போகணும், அப்படி இதை போடணும், அதை கலக்கணும், ஆயிடுத்து. ஆனால் வெளில வரும்போது என்ன சொல்லுவோம், தாய் எல்லாம் என் குழந்தை தான் பண்ணித்துன்னு சொல்லுவோம் பாருங்க. அதே தான் பகவான் சாஸ்திரம்ங்கிற புஸ்தகம் கொடுத்து எப்படி உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு பிரம்மா கிட்ட கொடுத்துட்டார். பிரம்மா ஏதோ கொஞ்சம் கல்லை போடணும், மண்ணை போட்டால் ஒரு மலை வந்துடும், கொஞ்சம் தீர்த்தத்தை சேர்க்கணும், கொஞ்சம் மண்ணை சேர்த்து விட்டா நதி வந்துடும், எல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டார். பிரம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டார்னார். பண்ணது முழுக்க இவர் தான். ஆனால் பிரம்மாவுக்கு பேரை கொடுத்தார் பாருங்க. அதில் வெற்றி அடைந்தவனுக்கு விஜயஹான்னு பேர். அதனால 3வது திருநாமம் சொன்னேனே, விஜயஹா மூர்த்தியந்தரயோரபி சிருஷ்டி சம்ஹாராதிபிர் ஜகத்விஜயஹா யஸ்மாதி இதி விஜயஹா. எவன் ஒருவன் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, அப்படின்னா என்ன, ருத்ரனுக்கும் பிரம்மாவுக்குமே வெற்றி கொடுத்தவன் நாம் வேண்டினால் வெற்றி கொடுக்காமல் இருப்பானோ. அதனால இந்த நாமத்தை சொல்லுங்கோ. விஜயாய நமஹா, விஜயாய நமஹா, விஜயாய நமஹா. எவன் ஒருவன் பிரம்மாவையும் ருத்ரனையும் அவரவர்கள் தொழிலை அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு செய்பவ செய்யானோ. அதாவது ஒருத்தருக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டியூட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்கிறதே சில நாளில் மறந்துடும். நீங்கள் ஆஃபீஸில் எல்லாம் டெலிகேட் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நீ இதை பார்த்துக்கணும்னு. சில நாள் ஆனவொன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, யூ ஷுட் ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் திஸ்னா, நோ சார், எஸ் யூ டோல்ட் மீ பட் ஐ ஃபர்காட். அதாவது டியூட்டி கொடுத்துருக்கும் போது ஞாபகம் இருக்குது, ஆனால் பண்ணணும்னு வரும்போது மறந்துடுறா பாருங்க. பகவான் அந்தராத்மாவா இருந்து ருத்ரனையும் பிரம்மாவையும் வேலை செய்ய வைப்பான். ஒன்றுமே இல்லை சுவாமி, இப்போது நீங்கள் இந்த கார் கம்பெனிஸ் எல்லாம் பாருங்க, ஃபோர்டு காரு, அப்புறம் வேறு நம்ம ஊரில் ஃபோர்டு இருக்குது, ஹியூண்டாய், என்னென்னவோ கார் இருக்குது. இப்போ கார் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு அறிக்கை விடுவான். நீங்கள் பேப்பரில் பாருங்க, we are planning to recall our 1000 cars because we forgot to put one part. இல்லாட்டா ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கும், we have to update that, we have to upgrade that அப்படிமா. இப்போ பிரம்மாவும் என்னைக்காவது ஒரு நாள், ஐயோ இப்போ தான் நியூ கன்சைன்மெண்ட் ஆஃப் சிருஷ்டியில் ஒரு 1000 பேருக்கு ஏதோ வைக்க மறந்துவிட்டேன், திருப்பி எம் காலிங் பேக்னு சொல்கிறாரோ? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஹியூண்டாய் சொல்கிற மாதிரி சொல்கிறாரோ? சொல்கிறது இல்லை. ஏன்னா பெருமாள் அந்தராத்மாவா இருந்து அவரவர்கள் கர்மாக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாவை பண்ண வச்சுடுறார். அதனால எவன் ஒருவன், இப்போது ஆற்றுல வேலைக்காரா வருது, அதுவே கஷ்டமாக இருக்குது, இந்த காலத்தில் வருதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படி அப்பி தப்பி யாருக்காவது பூர்வ ஜென்ம சுக்கிருத்து இருந்து கிடச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவளை வேலை வாங்குறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். வேலைக்காரா வருது பெரிய விஷயம் இல்லை, வேலை வாங்குறதுக்கு சாமர்த்தியம் சொல்லணும். நீங்கள் சொல்ல தெரியலையேன்னு சில பேர் அஷட் மாதிரி முடிப்பா. சில பேருக்கு பிரம்ம சாமர்த்தியம், அது வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னு பரம்பரையாக அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆர்ட். என்னன்னா வேலை எப்படி வாங்குது, அவள் பண்ண தெரியுறதோ இல்லையோ வாங்க தெரியும் மனோ. அதுதான் பகவானுக்குரிய அடுத்த நாமம் ஜேதான்னு பேர். அந்த ஜேதாங்கிற திருநாமத்துக்கு சொல்கிறார், தயோரபி ஜேதா ஸ்வாபி பிராயேஷு அவஸ்தாபயிதா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். அதனால நமக்கு ஒருத்தர்கிட்டேருந்து சாமர்த்தியமாக வேலை வாங்கிக்கணும்னா,
இதை நீங்கள் லௌகீகத்துக்கு வச்சுக்காதீங்கோ. நம்ம பகவத் விஷயத்தில் யார்கிட்டயோ புஸ்தகம் கொடுத்துருக்கோம், சஹஸ்ரநாமம் வாங்கிக்கணும், ஐயோவா கொண்டு வரணுமே நினைச்சா ஜேதா. இப்போ இந்த நாமத்தை யார் சொல்லணும்? வாஸ்தவமாக நான் தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் உங்கள் சஹஸ்ரநாம புஸ்தகம் கொண்டு வரணும். அதனால நான் இந்த நாமம் சொன்னாதான் நீங்கள் கொண்டு வருவேள் இல்லையா? அதனால ஜேதா. ஜேத்ரே நமஹா, ஜேத்ரே நமஹா, ஜேத்ரே நமஹா. நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய கேள்வி, பெண்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாமா படாதா? இது ஆண்கள் கேட்பா. சரி, உபன்யாசத்தில் வந்து இல்லை என் பத்னி கேட்டுன்னு வர சொன்னால் பெண்கள் சொல்லலாமா படாதா? உடனே அவரை கேட்பேன், நீர் சொல்றீரா? இப்போ ஆண்கள் சொல்லலாமா படாதாங்கிறது சந்தேகம் இல்லை, நீர் சொல்றீரா? அவரே சொல்லலை. அதனால சொல்லாததுக்கு காரணம் இல்லை ஒன்றும். ரெண்டாவது, சஹஸ்ரநாமம் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் பிரணவத்தை தவிர்த்து சொல்லணும், அவ்வளோதான். இந்த நம்ம சாந்தாக்காரம் புஜகசயனம்னு நான் ஒன்று ஹரிஹி ஓம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதை பெண்கள் சொல்ல வேண்டாம், அவ்வளோதான். பாக்கி எல்லாம் சொல்லலாம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பகவத் பிரபுன்னு சொல்லிட்டு ஷாருங்க தன்வ ரதாங்க பாணி ரக்ஷோபியா சர்வ பிரஹரணாயுத, அந்த இடத்துல அடுத்த பிரணவம் வரும்போது அம்னமைதின்னு சொல்லணும் பெண்கள், அவ்வளோதான், மாறியாச்சு. அதான் அம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அதில் என்னென்னா அது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுட்டு இருக்கா. பிரணவத்துக்கு பதிலாக அகார உகார மகாரங்கள் உகாரத்தை எடுத்துட்டா அ மா மிஞ்சிருக்கு அம்முன்னு ஆயிடும்னு, அது ஒரு ஷார்ட்கட். இன்னொரு சீக்ரெட் சொல்றேனே, அந்த காலத்துல சாஸ்திரத்துல பெண்கள் சில இடத்துல வேதம் சொன்ன மாதிரியும் இருக்கு மனு தர்ம சாஸ்திரத்துல இருக்கு, நிறைய வேத பாகங்கள்ல இருக்கு. அது யார் அப்படி சொல்லுவான்னா, யாருக்கு அந்த தியான லெவல் ஒசந்து அவளுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் தெரியறதோ அப்படி சொல்லுவா. நமக்கு அப்படி இல்லையே, சாப்பிட்றோம், தூங்குறோம், வெளில போகிறோம், கேளிக்கையெல்லாம் போயிட்டு வரோம், இப்படி போயிட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு you should elevate yourself to that level where you can even command rights, Vedic rights as men. ஆண்களும் பெண்களும் சமம், ஏன் பெண்கள் உயர்ந்தவர்கள், அதுல சந்தேகம் இல்லை. வேதிக் ரைட்ஸ் வரும்போது அந்த அந்த லெவலுக்கு அந்த காலத்துல பெண்கள் வசத்தின்டா. இப்போ சாஸ்திரம், இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் வரும்போது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம்னு சொல்லலாம். இப்போ பெண்கள் அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்டால் இந்த நாமம் நான் சொல்கிறேன் பாருங்கோ, நல்லா கவனிச்சு பாருங்கோ. இப்போ நான் சொல்கிற நாமங்களில் பிரணவமே சேர்க்கலை பாருங்கோ. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சேர்க்கலை, வெறும்ன பிரணவம் இல்லாமல் சொன்னாலும் நல்லது தான். பெண்கள் முக்கியமாக பிரணவம் இல்லாமல் சொல்லணும், ஆண்கள் பிரணவம் சேர்த்து சொல்லலாம், அப்படி சேர்க்கலைனாலும் தப்பில்லை. அதனால தான் எல்லாருக்கும் இப்போது ஆழ்வார் எடுத்தார் பல்லாண்டு, நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்றுதான் சொன்னார். முன்னாடியா பிரணவம் சேர்த்தாரா? ஏன்னா நாடும் நகரமும் நன்கரிய, உலகம் முழுக்க சொல்லணும்னா இது ரெண்டுத்தை தான் சொல்லணும்னு விட்டார். நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணா. அதனால இந்த நாமம் பார்த்தோம். அடுத்தது விஸ்வயோனிஹி, அதுக்கு அர்த்தம் சொல்றார், தன் முகேன விஸ்வஸ்ய காரிய பிரபஞ்சஸ்யாபி காரணம், எவன் ஒருவன் உலகம் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமாக இருக்கின்றானோ. நன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விசிஷ்டாத்வைத சித்தாந்த படி எம்பெருமானார் வளர்த்து கொடுத்த விசிஷ்டாத்வைத சித்தாந்த படி தேசிகன் சுவாமி வேதாந்த தேசிகன் விளக்கு காட்டி வளர்த்த விசிஷ்டாத்வைத சித்தாந்த படி உலகத்துல, உலகம்னு சொன்னது பூமியின் மட்டும் இல்லை, என்டையர் யூனிவர்ஸ், அது பிரளய காலத்திலையும் அழியாது, சுருங்கும், சிருஷ்டி காலத்துல விஸ்தரிக்கும். See, there is a difference. Understand this very clearly. அரைங்குறையுமா கேட்டோம் அரைங்குறையுமா புரிஞ்சுண்டோன்னா கஷ்டம். ஒரு மயில், அதுவும் ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு கிடையாது. பீ ஹென்னுக்கு கிடையாது, பீ காக்குக்கு தான் ஃபெதர்ஸ் உண்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு பொதுவாக நம்ம காவியங்கள்லாம் எழுதும்போது பெண் வந்து தோகை விரித்தாள் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆணுக்கு தான் தோகை உண்டு இல்லையா? பீ காக்கு தான், பீ ஹென்னு கிடையாது. ஆனால் அழகுனாலே அது பெண்ணுக்கு சம்பந்தம் உடையதாக தான் இருக்கணும்னு நம்ம சம்பிரதாயம். ஒன்றுமே இல்லை. விட்டலர் பண்டர்பூரில் இருக்கார் பெருமாள். பண்டர்பூரில் இருக்க பெருமாள் அழகை வர்ணிக்கும் போது இந்த நாம்தேவ் துக்காராம்லாம் நீங்கள்லாம் முடிஞ்சதான்னு வாங்க, 16ஆம் தேதி திருவான்மையூரில் சொல்கிறேன், அபங் பரிவார்னுட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி அபங்கெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு. அதனால் சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிறேன்.
அந்த இடத்துல நீங்க பார்த்தேன்னா விட்டலனை அனுபவிக்கும் போது நாம்தேவ் துக்காராம்லாம் பக்த ஜனவத்சலே விட்டோலே பக்த ஜனவத்சலே அந்த அபங் முழுக்க விட்டலனை அம்மா நீ தான் க்ஷீராப்தியிலேருந்து வந்த, தாயார் தான் க்ஷீராப்தியிலேருந்து வந்தா. இவர் எங்க வந்தார்னா அழகு வாத்சல்யம்னு வந்தா பெருமாளை கூட தாயாரா தான் ஆக்குவோம்னு நம்ம சம்பிரதாயம். அதனால இந்த மயில் ஆடும்போது நீங்க ரசிக்கணும். தோகை விரிச்சு ஆடும்போது விரிக்கிறது. இப்ப மழையெல்லாம் போன உடனே தோகையை சுருக்கிக்கிறதா? தோகை அழிஞ்சு போயிடுத்தா எங்க போச்சு? தோகை சுருகி நுடுத்தோம். அதனால அதுக்குள்ளதான் இருக்கு தோகை. ஆனா சந்தோஷமாகும் போது விஸ்தரிக்கிறது பாருங்க. அதே மாதிரிதான் இந்த லோகம் முழுக்க பகவான் பிரளய காலத்துல தனக்குள்ள சுருக்கி நுடுறார், அழிக்கிறது இல்ல, திருப்பி தோகை விரிக்கிற மாதிரி சிருஷ்டி காலத்துல விரிக்கிறார். நன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஸ்வாதீன த்ரிவித சேதனாச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் கிளேஷ கர்மாத்யசேஷ தோஷாசம் ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிகா அனவதிகா திசைய ஞான பலைஸ்வரியன்னு எம்பெருமானார் ஆச்சரியமா கத்தியத்துல எடுக்கிறார். எப்படி சேத்தனா சேத்தனங்களை தனக்குள்ள சுருக்கிண்டு வேணுங்கிற சமயத்துல விஸ்தரிக்கிறோ அர்த்தம் அதுதான். அதனால இப்ப இந்த இடத்துல பகவான் வந்து விஸ்வயோனிகி காக்கின்றார், அழிக்கின்றார், படைக்கின்றார் இப்படிலாம் சொன்னா, அதாவது தனக்குள்ள வச்சுக்கிறார், விஸ்தரிக்கிறார். பிரம்மாவுக்கு அந்தராத்மாவா இருக்கார். ஒரு பொண்ணுக்கு எப்படி தலிக கத்துத்தராளோ அம்மா, பிரம்மாவுக்கு கத்துத்தரார் எப்படி சிருஷ்டிக்கணும்னு. அதனால்தான் நாராயண உபநிஷத்துல நாராயணாத்து பிரம்மாஜாயதே, நாராயணாத்து ருத்ரோஜாயதே. அதையே நான்முகன் திருவந்தாதியில ஆழ்வார் சொல்றார். நான்முகன் நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் தான்முகமாய் படைத்தான் அயனை. அதாவது சிவபெருமான படைச்சாருங்கிறோம். அதனால பெருமாள் தான் எல்லாரையும் படைக்கிற. அந்த அழிப்பும் தொழில் காக்கும் தொழிலுக்கும் அதிபதியா இருப்பவன் மகாவிஷ்ணு. அப்பேற்பட்டவனுக்கு விஸ்வயோனின்னு பேரு. அதுக்கு எடுக்கிற அர்த்தம் தன் முகேன விஸ்வஸ்ய காரிய பிரபஞ்சஸ்யாபி காரணம் அப்படின்னு சொல்றா. விஸ்வயோனயே நமஹ, விஸ்வயோனயே நமஹ, விஸ்வயோனயே நமஹ. இந்த நட்சத்திரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் 27. அதால நம்ம என்னெல்லாம் படுறோம், இந்த இது ஜாதகக்காரா கிட்ட போய் இது நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அது இதெல்லாம் கேட்டுண்டு. ஜாதகம் ஜோதிஷ்ய சாஸ்திரம் சத்தியம், அசத்தியமே கிடையாது, முழுக்க முழுக்க சத்தியம். அதை நம்ம ரொம்ப மதிக்க கத்துக்கணும். அதே சமயத்துல அதை மட்டுமே நம்பிட்டு இருக்கப்படாது, ரொம்ப முக்கியம். ஜோதிஷ சாஸ்திரத்திலேயே உட்காந்து மூழ்கி தழைச்சி ராசி பலன் வாங்கி இப்போ வந்துடுவோம் பாருங்க. இப்போ இன்னொரு 10 நாள்ல அவ சொல்ல ஆரம்பிச்சுடுவா, காத்தால் எழுந்து இதை பாருங்கோ இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது. வெள்ளத்தை பத்தி எவனா சொன்னானோ? இவ்வளோ சொல்லியிருந்தா நம்ம ஊரோட்டே கிளம்பி போயிருப்போம் இல்லையா? 10 நாள் சௌக்கியமா பெங்களூருக்கு எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் சௌக்கியமா இருந்துட்டும் இப்போ என்னோட நீங்கள் வந்து ட்ரெயினில் புறப்பட்டு வந்திருக்கலாம். 10 நாள் இந்த இது பால் இல்லாமல் தயிர் இல்லாமல் அவஸ்தப்பட்டு இருக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் சொன்னாலும் உடனே சொல்லுவோம், இல்லை இல்லை ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டுன்றது அத்தை போட்டு. ஏன் சுவாமி சொன்னாலா இல்லையா? அவ்வளோதான் கேள்வி. எவ்வளவு பேர் டிவியை திறந்தா சொல்றா, இவ்வளோ பெரியவாள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கவாளே ஜோதிஷ சாஸ்திரம்லாம் சொல்றா. அவள்லாம் சொன்னாலும் வெள்ளம் வரப்போது, செம்பரம்பாக்கம் திறந்து விட போகின்றது, நவம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் இந்தந்த ராசிக்காரர்களே உங்கள் வீட்டில் 4 அடிக்கு தண்ணீர் தேங்கும். சொல்லியிருக்கலாமோ? சொல்லணும்னு நினைச்சா இதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதாவது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விலுப்த மூர்தன்ய லிபிக்கிரமானாம், தல்லெழுத்துன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்ற முடியாது. அப்போ அந்த சமயத்துல கூட எப்படி வச்சுக்கணும்னா, பகவான் நம்மளை எல்லாம் இல்லாம உட்கார வச்சிருக்கார். அப்போ உட்காந்து சஹஸ்ரநாமம் சொல்ல முடியும். ஏன்னா யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டா. ஆத்துக்கு நீஞ்சுண்டு வந்து கதவை தட்டுற அளவுக்கு யாரும் இல்லை இல்லையா? போன கரண்ட் 2 நாளைக்கு வரப்போறது இல்லை. இன்னும் அப்படி வச்சுருங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ஆத்துல பகவத் ஸ்மரணமா உட்கார வேண்டியது தான். அதனால பிறவிக்கடலில் நீந்துவர் நீந்தார் இறைவனடி அப்படின்னு சொல்றா பாருங்க. கடல் தான் இது, பிறவிக்கடலை நீந்துவர். அப்பதான் திருக்குறள்லாம் ஞாபகத்துக்குறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஜோதிஷ சாஸ்திரம் சத்தியம், ஆனா அதுல ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை போயிட்டு பகவத் நம்பிக்கை போயிடப்படாது. நட்சத்திரங்கள் 27. புனர்வசு நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்த பிரசித்தியானவர் யாரு? ராமர். இன்னொருத்தர் குலசேகர ஆழ்வார். ஏன்னா பெருமாள், ராமருக்கு பெருமாள்னு பேரு சம்பிரதாயத்துல. பொதுவாகவே பெருமாள் பெருமாள் தான். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல வியாக்கியானங்கள் பண்ணும்போது
ராமர்னு சொல்ல மாட்டா, பெருமாள் திருவடியை அனுப்பி வைத்தார்னா சொல்வா. ராமர் அம்சார்னு சொல்லவே மாட்டா. அதுல பெருமாள்னா ராமர். குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாள் மேல எவ்வளவு ஈடுபாடுனா, அதாவது ராமர் மேல எவ்வளவு ஈடுபாடுனா, அவருடைய திருமொழிக்கே குலசேகர திருமொழின்னு பேரே கிடையாது, பெருமாள் திருமொழின்னு தான் பேர். அதனால பெருமாள் ராமன், அவன் அவதரித்தது புனர்வசு நட்சத்திரம். அவனையே விரும்பினவர் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாம் வந்தே ராஜானம் குலசேகரம். அந்த குலசேகர ராஜா அவரும் புனர்வசு. அப்புறம் நிறைய புனர்வசு இருக்கான்னு வச்சுக்கோங்க. புனர்வசுன்னா நட்சத்திரங்கள்ல ஒண்ணும். அதுக்கு பலன் சாதிக்கிறார் கோவிந்தராஜ்யத்துல ராமாயணத்துக்கு ஸ்லோகம். ராமாயண ஸ்லோகம் எப்படி வருது? ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ அப்படின்னு ஆரம்பிச்சு 12 மாசத்தின் முடிவில் ராமன் சித்திர மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தான். அதுக்கு ராசி பலன் சொல்றார். யாரு? நட்சத்திர பலன் சொல்றார் கோவிந்தராஜியர் வியாக்கியானத்துல. புனர்வசு நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு வாக் சாமர்த்தியம் நல்லா இருக்குமா, நல்லா பேசுவாளாம், நல்லா பேசுவாளாம். அதனால புனர்வசு அது ஒரு நட்சத்திரம். ரெண்டாவது, புனர்வசுங்கிற வார்த்தையை வச்சுண்டு மகாலட்சுமிக்கு அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவி என்பவர் லக்ஷ்மி சஹஸ்ரம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதுல நட்சத்திர ஸ்தபகத்துல சொல்றார் புனர்வசு நட்சத்திரத்தின் பலன் என்ன. தாயாரே தான் புனர்வசு. ஏன்னா புனர்வசுனா இழந்த சொத்தை மறுபடியும் பெற்றால் புனர்வசு. புனஹான என்ன? மறுபடியும். ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியஸ்ச புனః புனஹ, எல்லா சாஸ்திரங்களையும் கடைந்தெடுத்து மறுபடியும் மறுபடியும் ஆராய்ச்சி செய்தார்கள். புனః புனஹ. ஆனா என்ன தெரிஞ்சது? இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. அதே மாதிரி புனஹானா மறுபடியும், வசூனா தனம். இட் குட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எனி திங். இப்போ ஷேர் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, 12 ரூபா குறையிறது ஸ்பைஸ் ஜெட்டு. இன்னொரு ஒரு மாசத்துல இன்னொருத்தன் ஸ்டாக்லாம் வாங்கினோன்னு டக்குன்னு ஏறுறதுன்னா புனர்வசு தான். இழந்ததை மறுபடியும் பெறுறோம் பாருங்க, புனர்வசு. அது ஒன்றும். இழந்த சொத்தை பெறுவதற்கு வழி என்னன்னா பல பேர் சொல்றது உண்டு, கார்த்திய வீரியார்ஜுனனை வேண்டின்றால் கிடைக்கும்னு. நீங்க இன்னைக்கு ஸ்ருங்கேரி போனேன்னா அங்க அந்த சாரதாம்பாள் கோவில் பக்கத்துல அங்க ஒரு கோவில் இருக்கு, பழைய ஆர்கிடெக்சர். பிரதட்சிணமா வந்தேன்னா கார்த்திய வீரியார்ஜுனனுக்கு ஒரு சிற்பம் இருக்கு. உள்ளுக்குள்ள சன்னதியில யாருமே இருக்க மாட்டா. இந்த சிற்பம் இருக்கு பாருங்க, எல்லாரும் வழி வழியா நின்று தொலைஞ்செல்லாம். இப்ப எவ்வளவு பேர் தொலைச்சிருக்கோம். சில பேருக்கு டிவி போயிடுத்து, இது போயிடுத்து, அது போயிடுத்து, இது போயிடுத்து. அவர் எதுக்கு போய் நின்றுட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்த ஸ்தபகத்துல எடுக்கிற சொல்றார், புனர்வசுவா இருப்பது மகாலட்சுமி தாயார் தான். அவன் நினைச்சா டக்குன்னு எது வேணாலும் கிடைக்கலாம் இல்லையா? அது புனர்வசு. அதனால முதல்ல நட்சத்திரம் பார்த்தோம், அவளே புனர்வசு, மறுபடியும் கொடுப்பள். பகவானுக்கு புனர்வசுன்னு ஒரு திருநாமம். எதுக்கு சொல்றேன்னா, உங்க ஆத்துல ஒரு பேரங்குழந்தை பிறக்கிறது, இப்பெல்லாம் பேர் வைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா போயிடுது. நீ ஏதாவது தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லு. ஸ்ரீனிவாசன் ராமன்லாம் யாரும் விரும்புறதே இல்லைன்னு சுவாமி, ரொம்ப பழங்காலத்து பேரா இருக்கு. இந்த லக்ஷ்மிக்கு முன்னாடி அந்த காலத்துல ஒரு ட்ரெண்ட் உண்டு, விஜய, முத்து, பவழ, ராஜ்ய, வித்யா, எல்லா லக்ஷ்மி ஜெப்பா. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, சுருக்கமா ஏதாவது யாரும் வைக்காத பேரா சொல்லுங்க. பதினேக்கு எப்படி தெரியும்? யாரும் வைக்காத, வச்ச பேர் தானே நமக்கு தெரியும், வைக்காத பேர் எப்படி தெரியும்? அதனால சஹஸ்ரநாமத்தை படிங்க, புனர்வசுன்னு பேர் வைக்கலாம். ஏன்னா பகவானுடைய திருநாமம் அது புனர்வசு. அந்த புனர்வசுக்கு அர்த்தம் சொல்றார், புனஸ்தத் பிரபிருதிஷு தேவேஷு அந்தராத்மதையா வசதீதி சேதி. பிரம்மாவை படைச்சு நிக்கல, ருத்ரனான சிவனை படைச்சுட்டு நிக்கல, அவளுக்கு அந்தராத்மாவா இருந்து வழிகாட்டினவன் புனர்வசு. அதனால நமக்கும் வழிகாட்டுபவரா இருப்பவர் புனர்வசு. அதனால பகவான் நமக்கு ஆப்தனா இருப்பார், வழித்துணை பெருமாள்னு பேரு. இன்னைக்கும் நீங்க மார்கபந்து திருமோகூருக்கு போனேன்னா பெருமாளுக்கு அங்க பேர் என்ன தெரியுமோ? காளமேகன்னு பேர். காளமேக பெருமாள். கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம்ங்கிறார். கருத்த மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவராம் பகவான். ஆனா இனிமே நமக்கு அந்த மேகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு வருங்க. இப்போ நிறைய பேர் தோணி, வெயிலே தேவையில்ல சுவாமி, மழை வேண்டாம், தண்ணி இல்லாம இருந்துருவோம், இனிமே தண்ணி தீர்த்தமே வேண்டாம், இனிமே அமிர்த வர்ஷினி பாடப்படாது, விராட்ட பருவம் சேவிக்கப்படாது, ஆழிமழை கண்ணா சொல்லவே கூடாது இல்லையா? இனிமே விட்டா ஆதித்ய ஹிருதயம் தான். அப்படியும் கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, இப்படி சொல்றோமா, வெயில் காலம் வரும்போது அது தேவையில்லையே அப்படின்னு தோணிவிடும். இல்லை தண்ணீர்ல இருக்கிறதே தேவையில்லையே இல்லையா அப்படின்னு தோணிவிடும். அதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன், பகவான் அந்தராத்மாவா இருப்பார். அதனால வழித்துணையா இருப்பார். அவர் தான் புனர்வசு. புனர்வசவே நமஹா, புனர்வசவே நமஹா, புனர்வசவே நமஹா,
அடுத்தது 569வது திருநாமம். அதுல நாராயணனான அவனை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ விஷ்ணுவா பார்த்துட்டோமா, நாராயணனை பத்தி சொல்லியிருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய நாமங்கள் எல்லாமே ரொம்ப வசத்தியா இருக்கு பாருங்க. விஷ்ணு, விஷ்ணுன்னு கூட உங்க பேர் வைக்கலாம், நன்னா வைங்க. விஷ்ணு, மகாவிஷ்ணு தாராளமா வைங்க. என்ன ஆச்சரியமான பேர்கள், என்னென்னவோ தேடி கண்டுபிடிச்சி என்ன பேர்னே தெரியாது. அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறத விட கொஞ்சம் பெருமாளுக்கு ஏத்த பேர் நம்ம சஹஸ்ரநாமத்துல வர பேராச்சே. நான் ஒவ்வொரு நாமமும் நம்ம ரிஷிகள் எடுத்திருக்கா. ரிஷிபிப் பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. ரிஷிகள் தேர்ந்தெடுத்த பேருனா சாதாரண பேர்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம் கேட்கறோம்னா, ஏதோ ஒரு மூலையில லோகத்துல டி நகர்ல உட்காந்துன்னு ஒரு ஆத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு பேருக்கும் அர்த்தம் கேட்டு இருக்கோம்னா, சொல்றவனுக்கும் சரி கேட்கிறவாளுக்கும் சரி ஏதோ நம்ம பண்ண பாவ கூட்டத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ துளி மிஞ்சிருக்கு இல்லையா? இல்லாட்டா பகவானுடைய நாமம் பராசர பட்டர் எடுத்த வியாக்கியானத்தை நம்மளால எப்படி சேவிக்க முடியும் சொல்லுங்க. அதனால 569வது திருநாமம் அதை எடுத்துடுறேன். நாளைக்கு புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்தேன்னா நன்னா இருக்கும். ஜோதிராதித்யா. ஜோதிராதித்யா சகிஷ்ணு கதிசத்தமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. இந்த நாமங்கள்ல நாராயணனா இருக்கின்ற பகவானை பத்தி சொல்லியிருக்கு. அந்த இடத்த எடுக்கிறார். ஜோதிராதித்யா அத நாராயண விஷய திவ்யாச்சரிய ஜோதிர்மயத்வாத் அபூர்வஹா பிரசித்தஹா ஹ்யாதித்யா தத் தேஜஸ்ஸிதி மாயேதி இதி. அதாவது பகவான் ஆதித்யனா இருக்கார், ஆதித்ய சூரிய நாராயணனா இருக்கார். பளபளான்னு இருக்கார். பளபளான்னு இருக்க இடத்துல என்ன யோசிச்சு பாருங்க. ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இது ராமாயண ஸ்லோகம், இது சுப்ரபாத ஸ்லோகம் இல்ல. சுப்ரபாதத்துல இது இன்சர்ட் பண்ணியிருக்கா, அவ்வளவுதான். உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்ஹிகம் அப்படின்னு. ஆன்ஹிகம்னா நம்ம ஆன்மீக கிரந்தம் சேவிக்கிறது உண்டே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் எதை சாப்பிடணும் என்ன வேணும் இதெல்லாம் ஆன்மீகம் இல்லையா? அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் எழுப்புறார். அப்பா எனக்கு காரியம் செய்யணும்னு எழுந்துக்கோ. சுவாமி இவருக்கு காரியம் பண்ணணும்னா அவரு எழுந்துட்டோம். இப்போ குழந்தை நீ படி எழுந்துக்கோன்னு சொன்னா தேவையில்லை. இதை பாரு நான் வெளில போனோம் நீ எழுந்துக்கோன்னு சொன்னா எப்படி? ஏமா நீ வெளில போறதுக்கு எனக்கு எது எழுப்பணும் கேட்குமோனோ? இவர் காரியம் பண்றதுக்கு எதுக்கு ராமரை எழுப்புவானே? அர்த்தம் அப்படி இல்லையா? அனந்தராம தீட்சிதர் வாழ், செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாழ் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். என்னன்னா கார்த்தால அர்க்கியம் விடணுமா விஸ்வாமித்திரருக்கு. இவர் 4 மணிக்கே முழிப்பு வந்துடுத்து, அதனால இவருக்கு அர்க்கியம் விடணும். கார்த்தால சூரிய உதயம் ஆகும்போது அர்க்கியம் விடணுமா? அர்க்கியம் விடும்போது என்ன சொல்லுவோம்? தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. சவித்ரு மண்டல மத்தியவர்த்தினா சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருப்பவனே, மத்தியத்தில் இருப்பவனே. நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன்னு கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய சூரிய நாராயணனே, அழகிய சங்கு சக்கரங்கள் ஏந்தும் தடற்கையனே, அழகிய தாமரையை ஒத்த கண்களோடு கூடியவனே, அழகியோனே, எம்மை காப்பவனே, கோவிந்தனே, புண்டரீகாட்சனே, எம்மை காத்தருள்வீராக ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அர்க்கியம் விடுறாருன்னு வச்சுக்கோ. விடும்போது சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணனை பார்த்து விடுறோம். அதுதான் ஆழ்வார் தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்று. தனிச்சுடர்னா சூரியனுக்கு பெருமாள் மத்தியவர்த்தியா சூரிய நாராயணனா இருக்கார். இன்னைக்கும் நீங்க சூரிய நாராயண க்ஷேத்திரம் ஆச்சரியமா அரசாவளின்னு ஒரு இடம், ஒரு அரசாவளிங்கிற க்ஷேத்திரத்துல பகவான் சூரிய நாராயணனா இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். இன்னைக்கும் நீங்க ஆந்திர பிரதேசத்துல போய் சேவிக்கலாம். இங்கேயும் சூரிய நாராயணர் இருக்கார். ஆனா இந்த சூரிய நாராயணரையே நம்ம ஒரு நவகிரகமா மாத்தி அவர் தனி தேவதையாக்கிவிட்டோம். சூரிய நாராயணன் சாக்ஷாத் பகவான் தான். அதனால சூரிய நாராயணனை சேவிக்கிறோம். இந்த சூரிய நாராயணன்ல நல்லா கவனிங்க. சூரியனை பார்த்து அர்க்கியம் விழணும் விஸ்வாமித்திரர். ராமரை எழுப்புறார். காரணம் என்னன்னா, ராமா நீ எழுந்துட்டியான சூரியனை பார்த்து எதுக்கு விழணும்? உன்னை பார்த்து விட்டுருவேனே இல்லையா? எங்கேயோ இருக்க சூரியனை பார்த்தா விடுவா, உன்னை பார்த்து விட்டுருவேன். அப்ப ராமர் கேட்பாரு, எனக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம்னு. அப்ப இவர் என்ன சொல்லணும்? நீதானே சூரிய நாராயணன்னு சொல்லணும். ஆனா ராமர் சொல்லி வச்சிருக்கார்,
ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம், நான் மனிதன் தான் மனிதன் தான். அதனால இவர்கிட்ட போய் நீ சூரிய நாராயணன்னா ராமர் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாரா? ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமோனா இவர் அவதாரம்னு. அப்போ என்ன சொல்றதா இருந்தாராம் விஸ்வாமித்ரர், நீ சூரிய வம்சத்துல வந்தவன் தானே, தினகர குல கமல திவாகரன் தானே எடுக்கிறார். அதனால சூரியனை பார்த்து விடுவேனேங்கிறார். அதனால அப்பேற்பட்ட மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய ராமா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்த சொல்லும்போது பாருங்க, பெருமாள் தான் சூரியன், பெருமாள் தான் சக்கரம். அதனால ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்டஹா ஷோடசபிர்திவ்யை ஜுஷதாம் வஃப் பரப்புமான்னு தேசிகன் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். பெருமாளே தான் சக்கரம். கதாயஸ்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம் பாத்துவஸ்ச பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்கரிணஹா, சக்கரத்துக்குள்ள சக்கரமா இருப்பவர் பகவானே தான். இது புரிஞ்சுடுத்து. இப்போ மகாபாரதத்தை நீங்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறீள், எல்லாம் மகாபாரத ஃபேன்ஸா இருக்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெயத்ரதன் யாருடைய ஆத்துக்காரர் சுவாமி? இது ஒரு கேள்வியாக துஷலை. துஷலை கௌரவாள் அந்த திராத்திரராஷ்டிராளுடைய ஒரு தங்கை, ஆசையுடைய அன்பு மிகுந்த தங்கை, பாசமலர் தங்கை. அவளுடைய ஆத்துக்காரர் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் was one of the sole reasons for Abhimanyu's death. ஏன்னா he did not let the Pandavas come in, சக்கரவியூகத்துக்குள்ள உள்ள வரவிடலை. அதனால அர்ஜுனன் ஒரு சபதம் பண்றான், இந்த நாள் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொன்னுடுவேன். இவா அவன் சேஃப் கஸ்டடியில வச்சுடுறா, உள்ள எங்கேயோ கொண்டு வச்சுடுறா, எங்க குகைக்குள்ள வச்சுடுறா. இவனுக்கு அர்ஜுனனை முன்னாடி போகவே விடுறதில்லை. சாயங்காலம் 5 ஆயிடுத்து, 5:15 ஆயிடுத்து, 5:25 ஆயிடுத்து, 5:30 ஆயிடுத்து, 5:45 ஆயிடுத்து. சுவாமி எங்களை கிளம்பணும்னு சொல்றேளா, அங்க நாழி ஆயிடுத்துங்கிறேளா? இல்லை இல்லை உங்களை விடமாட்டேன், இன்னும் நிறைய நாமங்கள் இருக்கு, அங்க நாழி ஆயிட்டு இருக்கு. அர்ஜுனன் தவிக்கிறான், அக்னி மூட்டி வச்சுட்டா அவன் உள்ளுக்குள்ள விழணும். 5:55 ஆயிடுத்து, பஞ்சாங்கத்தை போட்டிருக்கா, 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம்னு. இப்போ ஜெயத்ரதனை வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு காமிச்சாதான் அவன் வெளில வருவான். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? சக்கரத்தை வச்சு சூரியனை மறைச்சார். அப்புறம் அவன் வந்த உடனே சக்கரத்தை எடுத்தார், சூரிய வெளிச்சம் தெரிஞ்சது, அதோ சூரியன் இதோ ஜெயத்ரதன்னார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ? இப்போ நான் என்ன யோசிச்சு பாருங்க, சக்கராயுதம் வெளிச்சத்தை கொடுக்குமா இருட்டை கொடுக்குமா? வெளிச்சம் கொடுக்கும். ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம் சுதர்சனம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். பாஸ்கரன்னா யாரு? சூரியன். பாஸ்கர க்ஷேத்திரம் எது? இதுதான் சுவாமிக்கு ஒரு கேள்வி கேட்டா நீ கேட்டுட்டே இருக்க. கும்போணம், கும்போணத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர் இல்லையா? சரி, சந்திர க்ஷேத்திரம் எது? சூரிய க்ஷேத்திரம். இது சந்திர க்ஷேத்திரம் அது நவகிரகத்தை வச்சு சொல்றா. திருவிந்தளூர், இந்தளூர் சேவிச்சிருக்கா? மாயவரத்துல பெருமாளுக்கு பேர் என்ன? பரிமள ரங்கநாதன் பேர். இந்தளூர் இந்து க்ஷேத்திரம், அது சந்திர க்ஷேத்திரம், இது பாஸ்கர க்ஷேத்திரம். ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். பாஸ்கரன் சூரியன், ஆனா சக்கரமோ பாஸ்கர கோட்டி துல்லியம், 1 கோடி சூரியன் சேர்ந்த வெளிச்சம் சக்கரம். நினைச்சே பார்க்க முடியாது. சூரியனை எப்படி சக்கரத்தால மறைக்க முடியும்? டெக்னிக்கல் கொஸ்டின் இது இல்ல. ஒருத்தர் சொன்னார், இல்ல சக்கராயுதத்தால மறைச்சார், சக்கரம் முன்பக்கம் தான் வெளிச்சம், அது பேக் சைடு வெளிச்சம் இல்லை. இது என்ன சுவாமி இது? இந்த ட்ரெஸ்ஸிலேயே நீங்க லைனிங் மெட்டீரியல்னு கொடுப்பா, லைனிங் மெட்டீரியல்ல வெள்ளை போட்டுட்டா இது அப்படி இல்லையா? இப்போ எல்லாம் டபுள் சைடுன்னு கிடைக்கிறது, ரிவர்சபிள் இல்லையா? அந்த மாதிரி தானே சக்கரம். சக்கரத்தை வச்சு மறைச்சாருன்னா எப்படி ஒத்துப்போம்? யோசிச்சு பார்த்துருக்கா? இது ஏதோ காமிக்கிறான் பாவம், பிஆர் சோப்ரா ஏதோ சுவாமி, ஏதோ ஸ்டார் விஜயில காமி விடுங்க சுவாமி, ஏதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சக்கரத்தால பகவான் மறைக்கல மகாபாரதத்துல, தன் சக்தியால மேகத்தை வச்சு மறைச்சார். See, you cannot hide a glowing object with another glowing object. வழக்க மறைக்கிறதுக்கு நீங்க ஒப்பேக்கா இருக்கிற ஒரு புக்கை தான் யூஸ் பண்ணுவேள். இல்ல இந்த வழக்க வச்சு நான் அதை மறைன்னு சொல்வேளா? எப்படி மறைக்க முடியும்? பகவான் தன் சங்கல்ப சக்தியால மறைச்சார். அதனால ஆதித்யான்னு சொல்ற இடத்துல இதுக்கு இது சொன்னேன்னா, அவனும் காமிக்கிறான், நம்மளும் கேள்வி கேட்கறதுல தோணவும் மாட்டேங்கிறதுன்னா அவனுக்கு தோணிருக்க வேண்டாமோ? சக்கரத்தால எப்படி இன்னொன்னு மறைக்க முடியும்னு. அதனால ஜோதிராதித்யா இந்த இடத்த எடுக்கிற.
நிச்சயமா சுதர்ஷனர்னா யாரு? இந்த இடத்துல தேசிகன் எடுக்கிறார். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வரஹ. ஸ்வசங்கல்ப, சங்கல்பம்னா பகவானுடைய இச்சை. பெருமாள் தன்னுடைய டிசையரால சூரியனை மறைச்சார். டிசையருக்கு இன்னொரு பேரு சுதர்சனம். சுதர்ஷனரும் சுதர்ஷனத்தையும் நம்ம குழப்பிக்கப்படாது. சௌதர்ஷனம்ங்கிறது பகவானுடைய சங்கல்ப சக்தி. His mere desire is called சௌதர்ஷனம். So if he has hidden the sun using சௌதர்ஷனம், it doesn't mean சுதர்ஷன சக்கரம். It means by his desire he has hidden. இப்போ நம்மளே சாயங்காலம் நான் கல்கட்டாவுக்கு உபன்யாசத்துக்கு போவேன். கல்கட்டாலெல்லாம் நமக்கு அந்த கொஞ்சம் ஈஸ்ட் பக்கம் இருக்கிறதுனால சீக்கிரமே சாயங்காலம் ஆகிடும். அது கரெக்டாக ஆக வேண்டிய டைமில் தான் ஆகுது. நமக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் தானே. அதனால் அவள் 6 மணிக்குன்னு வச்சுருப்பா உபன்யாசம், 3 மணிக்கே இருட்டுப்பிடும். அப்போ அவள் சொல்லுவா, இல்லை மேகங்கள் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. அவள் அப்படி சொல்லுவா. அப்படின்னா என்ன? மேகங்கள் மறைச்சுதான்னு வெளிச்சம் வராமல் இருக்குது. பகவான் நினைச்சார்னா சூரிய வெளிச்சம் வராமல் இருக்கும். அதுதான் சௌதர்ஷனம்னு பேர். அதனால் ஜோதிராதித்யா அத நாராயண விஷயः திவ்யாச்சரிய ஜோதிர்மயத்வாத் அபூர்வः பிரசித்தः ஹ்யாதித்யः தத் தேஜசிதம் ஆயேதி இதி. ஜோதிராதித்யாய நமः. ஜோதிராதித்யாய நமः. ஜோதிராதித்யாய நமः. அடுத்தது, பெருமாள் தன்னிடை பக்தர்கள் செய்த தவறை பொறுப்பவன். இப்ப நம்ம தேவதைகள்லாம் பார்த்தாலே சில பேர் அதுல சொல்லுவா, ஐயோ குலதெய்வத்துக்கு பண்ணதை விட்டுறாத, சாமி கோச்சுக்கும். அது கோச்சுண்டு தானே, சாமியே கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கோ. சாமி இப்போ எனக்கும் கோபம் வருது, எங்க சாமிக்கும் அடிக்கடி கோபம் வரும்னு சொல்லிவிட்டா எனக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? எனக்கு கோபம் அதை தடுத்து நிறுத்தணும் சுவாமி, அவரும் சேர்த்து கோவப்படுவார்னா இது எப்படி? அதனால குலதெய்வம் கான்செப்டே இதுல கொஞ்சம் குழப்பம். இன்னைக்கு அதுவே ஒரு குழப்பம். இந்த மாதிரிலாம் நான் கேட்கறதுனால பாதி எடுத்து சொல்லுவேன், நீங்க என்ன சுவாமி சம்பிரதாயமா சொல்றேளா, எப்படி சொல்றேன் புரியலையே அப்படின்பா. குலதெய்வம் நன்னா பார்த்துக்கணும். பல பேருக்கு போய் பார்த்தேன், குலம் சந்ததி சந்ததியா வந்துட்டு இருக்கு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னு திடீர்னு ஒரு குலம் ஆரம்பிக்காதே. இவாக்கு அப்பாக்கு 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 இருந்திருக்கணுமே நிச்சயமா. லோக பிரசித்தியிலேருந்து எந்த தந்தை 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 தம் முத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கின்னு விட்டார் ஆழ்வார். அதனால நிச்சயமா இவாள்லாம் இருந்திருக்கணும். ஆனா இப்போ நீங்க சில கோவில் ஃபேமிலியில போய் கேட்டீங்கன்னா குலதெய்வம் எதுன்னா பக்கத்து கிராமத்துல இந்த அங்காள பரமேஸ்வரிம்பா. அந்த கோவில் 70 வருஷம் தான் இருக்கும். அப்படின்னா இவ குலம் முன்னாடி இருந்தது. அப்ப குலதெய்வம் யாரு? இல்லை இந்த குலதெய்வம் தான் அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிடுத்து. இங்கே சொல்ல முடியாது, இப்போதான் கோவிலே வந்திருக்கு இல்லையா? அதனால இப்போ நீங்கள் ஜாதகக்காரர்கிட்ட போனால் கூட இது குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறதுல ஆரம்பிங்கப்பா. இது எந்த இடத்துல ஜாதகத்துலன்னு பார்க்குறானே எனக்கு தெரியாது. குலதெய்வ ஸ்தானம்னு ஏதாவது இருக்கா? களத்திர ஸ்தானம்னு உண்டு ஜாதகத்தில். இது என்ன குலதெய்வ ஸ்தானம்னு ஒன்று இருக்கா? குலதெய்வம் கான்செப்ட் என்னன்னா, அந்த காலத்தை நம்ம பெரியவாள்லாம் கிராமத்தில் இருந்திருக்கா. இப்போ ஹபிபுல்லா ரோட் பசுல்லா ரோட்டில் இருக்கோமே ஒழிய, என்ன ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹபிபுல்லாவும் இல்லையா, பசுல்லாவும் இல்லை, உஸ்மானும் இல்லையே. பரம பாகவதோ தமிழ்லாம் அப்போ இல்லையே, உஸ்மானும் ஹபிபுல்லாவும் அப்போ இல்லையே. அப்போ எங்கே இருந்திருப்போம்? கிராமத்தில் இருந்திருப்போம். நாவல் பாக்கம், உசப்பாக்கம், ஈசப்பாக்கம் அப்படின்னு இருந்திருப்போம். அந்த கிராமத்தில் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு தனம் இருக்கணும், தானியம் இருக்கணும். அதனால பெரியவா யாராவது போய் சொல்லியிருப்பா, பகவானே இனிமேலேன்னு என் சந்ததியில் வரவா உன்னை வழிபடுவா, இனிமேலேன்னு என் குலத்துக்கு நீ தெய்வமாயிருந்து இவ சங்கல்பம் பண்ணியிருப்பார், பெருமாளை தின்றுப்பார். அவ்வளவுதான். பெருமாள் உலக ஸ்டார்டிங்லேயே திஸ் இஸ் த குலம், திஸ் இஸ் த தெய்வம், குலதெய்வம்னு அவர் ஒன்றும் மேப்லாம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார். ஒன்றும். ரெண்டாவது, பகவான் தப்பே பார்க்க மாட்டார். தப்பு பார்க்கிறவர் சத்தியமா பகவானா இருக்க மாட்டார். இப்போ நம்ம ஒரு நாள் சாப்பாடு வைக்கலைன்னா பகவானுக்கு என்ன பசி எடுத்தா போயிட போறது? நம்ம எதுக்கு பகவானுக்கு சாப்பாடு வைக்கிறோம்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கொடுத்துதான் பகவான் அப்பாடி நேற்று முழுக்க பட்னியா இருந்தேன் இன்னைக்கு தான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு சாப்பாடே வேண்டாம். நம்ம அன்பு, அவர் லவ், பெருமாளை நம்ம மாத்து குழந்தையா பார்த்துக்கணும். நம்ம மாத்து குழந்தைக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி வைக்கணும். அவ்வளோதான் அர்த்தம். அதனால வேதாந்தப்படி நீங்க பார்த்தேன்னா we should reach a level where we understand what he is truly. நம்ம பண்ற தப்பு அது அவருக்கெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. ஆனா லௌகீகமா தப்பு. இப்போ உலகமே நாடகம்னு சொல்லும்போது
இவன் புடவையை பிடிச்சி இழுத்தானா அது ஒரு பெரிய தப்பா இருந்திருக்காது. ஆனா லௌகீகமா ஒரு பெண்ணை மதிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லும் போது அவன் பண்ணிட்டானேன்னு பகவானுக்கு வருத்தம். அதனால பகவான் பொறுத்து அவனை திருத்துவார். அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லிவிட்டு திருத்தி பணி கொள்வான்கிறார். திருத்தி பணி கொள்வான்னா நல்ல ஞானம் கொடுத்து என்னை கரையேற்றுவான். பகவானும் அப்படிதான், ஒருவர் செய்த தவறை தப்பாவே பார்க்க மாட்டான். ஆனா அப்படி தப்பா பார்க்காத இடங்கள்லாம் உண்டான்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்தை சிசுபாலன் வெய்யாத விஷுவா கேட்பார் செவிசுடு சிசுபாலன்னர். கண்ணோ பின்னான்னு வெய்யறான், வாயில வந்த வார்த்தையெல்லாம் வெய்யறான். அதனால யோசிச்சு பாருங்க, எல்லாம் பகவான் பொறுத்து கொண்டார். இப்பெல்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் மீட்டிங்க்கு வராளே, அவளுக்கு வாழ்க சொல்றதுக்கே ஒரு 500 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துருப்பா இல்லையா? சாதாரண தலைவருக்கே இன்னாருடைய தலைவர், இவர் பின்னாடி ஒரு 4 பேர் இருப்பா, மண்டே ஆட்டுவா, இவர் அஷடு பேசும், அதுக்கு 10 பேர் தலையாட்டுவா. பகவான் அன்னைக்கு லோகைக சக்கரவர்த்தி துவாரகாதீசனை அந்த சிசுபாலன் எல்லாருக்கும் வெய்யறான். கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கணும், உடனே மீடியாவை கூப்பிட்டு டோன்ட் ரெக்கார்ட் ஆல் திஸ்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு மகாபாரதத்துல அவன் என்னெல்லாம் வெசாங்கிறத கிளியரா எழுதுறா. திருடினவனே, பொய் சொன்னவனே, பெண்கள் பின்னாடி சுத்துபவனே, அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கான். இவர் மாட்டுக்கு இப்பெல்லாம் ஹிடன் பெய்டு ஜெர்னலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து டோன்ட் டேக் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? மகாபாரதத்துல நம்ம பகுதி இல்லாமே இருக்கும். ஆனா அவன் விஷத கூட பகவான் ஏத்துண்டார். அதனாலதான் அவனுக்கு சகிஷ்ணுன்னு பேர். ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு டாலரேட் வாட் இஸ் செட் அபவுட் ஹிம். டாலரன்ஸ் நீ படிச்சுக்கிறோம் பாருங்க, பகவானுக்கு இருக்கிறது தான் டாலரன்ஸ். இதெல்லாம் பொறுத்துன்னு இருக்காரு, இந்த அஷடெல்லாம் பண்ற காரியத்தெல்லாம் பொறுத்துன்னு இருக்காரு. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய டாலரன்ஸ் இல்லையா? அவர் மட்டும் இன்டாலரண்டா இருந்தா, ஒரு பஸ்மார்க தேஜசான்னு சொல்லியிருந்தா, இந்த அடி செம்பரம்பாக்கம் இன்னொரு துளி, இன்னும் ஒரு படி மேல வந்துன்னு வச்சுங்கோ, நம்ம வைகுண்டத்துக்கு போயிருக்கலாம். தத் விஷ்ணோகம் பரமம் பதம்னு இல்லையா? ஆனா பொறுத்தார், அதுதான் சகிஷ்ணு. பகவான் நினைச்சர்னா முடியும். அதுதான் பாருங்கோ, நம்ம எங்கள் தலைவரை அசைக்க முடியாது, அவர் கேள்வி கேட்க முடியாதும்பா. பகவான் கொஞ்சம் ஊதிவிட்டா அந்த தண்ணி ஒரு ஆர்ப்பரித்து வந்தால் யாரால தாங்க முடியறது? இதே பஞ்சபூதங்கள், தண்ணீரை விடுங்கோ, காத்தடிச்சதுன்னா தாங்க முடியுமா? நெருப்பு வந்ததுன்னா தாங்க முடியுமா? பூமியில ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலும் இதே திருஷ்யம்தான், எதுவுமே தாங்க முடியாதே. என்ன அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. தலைவர், தங்க தலைவர்லாம் என்னத்த தலைவர், எல்லாம் பூமிக்குள்ள போக வேண்டியதுதான், ஒரு ஆட்டு ஆடித்தானே. அதனால நம்மையே பொறுத்துன்னு இருக்காரே, அவருக்கு சகிஷ்ணு. தத்ர தத் அபராத சகனாது சகிஷ்ணு. அபராதம் பண்ணினவனை பொறுத்து கொள்பவன் சகிஷ்ணு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ற தப்ப இந்த நாமம் சொன்னா பகவான் பொறுத்து பணிகொள்வார். சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா, சகிஷ்ணவே நமஹா. எவன் ஒருவன் தேசிகனா இருந்து வழிகாட்டுகின்றானோ, ஆச்சாரியன்னு பேர். தேசிகன்னா ஆச்சாரியன்னு அர்த்தம். நம்ம சம்பிரதாயத்தை சுவாமி வேதாந்த தேசிகனை ஏன் தேசிகன்னு சொல்றோம்னா, தேசிகனுங்கிறது பொது வார்த்தை. எனி ஆச்சாரியா இஸ் கால்ட் தேசிகன். தோட்டகாஷ்டகம்னு அத்வைதத்துல தோட்டகாச்சாரியாள்னு சங்கர பகவத் பாதாள் பத்தி ஸ்தோத்திரம். விதிதா கில சாஸ்திர சுதா ஜரதே மஹிதோபனிஷத் கதிதாத் கதிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் தான் சொல்றா. சங்கராச்சாரியரை தேசிகருங்கிறா. தேசிகனுங்கிறது ஒரு பொது வார்த்தை. இப்போ நம்ம வகுல பூஷண மகாதேசிகாய நமஹா இப்போ சொல்றோம், நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹா, ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா. தேசிகனுங்கிறது ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். ஆனா வேதாந்த தேசிகனுக்கு எப்படி அது ஸ்பெசிஃபிக் ஆச்சுன்னா, ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒருத்தர் ரோல் மாடல் இருக்க வேண்டாமா? சஹி, அதாவது in certain circumstances common nouns turn proper nouns. தேசிகனுங்கிறது காமன் நவுன், எந்த ஆச்சாரியனுமே தேசிகன் தான். ஆனா ப்ராப்பர் நவுனா நம்ம இப்ப தேசிகன்னு சட்டுன்னு சொன்னா நமக்கு ஆச்சாரியன்னு தோணாது, தேசிகர் தான் தோணும். அது ஏன்? ஏன்னா அவர் எடுத்துக்காட்டா இருந்தார். அவர் ஞாசவிம்சத்தியில் எழுதுறார், சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்? ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்னு எழுதணும்னா அவர் முதல்ல ஃபாலோ பண்ணணுமே. ஸ்வயம் ஆச்சரதி இதி ஆச்சாரியா. எவன் ஒருத்தன் சொல்றத தான் முதல்ல கடைபிடிக்கிறானோ ஆச்சாரியன். நான் இவ்வளவு சொல்றேனே,
இப்போ நீங்கள் வந்து புனர்வசுன்னு சொல்லுங்கோ அது சொல்லுங்கோங்கிறேன். இப்போ நாளைக்கே ஏதாவது கஷ்டம்னு வரும்போது நான் கார்த்தி வீரியார்ஜுன கிட்ட போய் வேண்டிண்டா சொல்கிறது ஒன்று பேசுறது ஒன்றுங்கிற மாதிரி ஆகிடுறது இல்லை, சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு. அப்படி இருக்கக்கூடாது, தேசிகன் மாதிரி இருக்கணும். அதனால பெருமாள் தேசிகனாகவும் இருக்கார். அதனால கதிசத்தமஹா, கதிசத்தமஹானா வழி காண்பிப்பவர், ஆச்சாரியனா இருப்பவர் சொல்றார். ச ஏவ பரம பரம தர்மாத்வ தேசிகத்வேன கதிசத்தமஹா, ஆச்சாரியனா இருந்து வழி காண்பிப்பர். அதனால்தான் பெருமாள் தான் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகின்னு ஆழ்வார் சொல்றார். அவரே தான் பிரமகுருவா வர, ஆச்சாரியனா வர. அதனால்தான் பெருமாளை தான் அடைய போறோம். நம்ம குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அதனால்தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம், அவர் தான் ஆச்சாரியன். See, when he cannot find a better person to do that role, he himself takes that role. இல்லையா? யார்கிட்டயோ வேலை சொல்லணும், வேணாம் வேணாம் நானே பண்ணிக்கிறேன் சொல்றேன் போறங்க, அதே தான் பெருமாள். அதனால கதிசத்தமஹா, அதனால ஆச்சாரியனா இருக்கார். கதிசத்தமாய நமஹா, கதிசத்தமாய நமஹா, கதிசத்தமாய நமஹா. அடுத்தது எடுக்கிறார். இந்த நாமத்தை சொல்லணும்னா நான் பாஸ்கர க்ஷேத்திரத்துக்கு போகாம இருக்க முடியாது. பாஸ்கர க்ஷேத்திரம் இது கும்போணம். கும்போணத்துல சக்கரத்துக்கு ஏத்த பெருமாள் இன்னொரு பாணி யாரு? சாரங்க பாணி. ஆச்சரியம். இன்னைக்கும் அந்த கோவிலுக்கு போனேன்னா, அதாவது ஒரு கோவில் ஒரு திவ்யதேசத்துக்கு ஒரு தனி பெருமை. பார்த்தசாரதி தனித்தனி தான், அக்காரக்கனி தனித்தனி தான். ஆனா திருக்குடந்தை ஆறாவமுதன் தனி. நீங்க போனேன்னு வச்சுங்கோ, அது என்ன கோவிலோட அற்புதம்னா, கும்போணத்துக்கு நடுவுல இருக்கு, ஆளே இருக்க மாட்டான். நீங்க மாட்டுக்கு பெருமாளை போய் சேவிச்சு ரசிக்கலாம். போட்டு உள்ள போவேள். அப்படி நேர போன உடனே அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு தாயாரை பத்தி ஸ்ரீசுக்தம் சொல்றது. குதிரை இருக்குமா, ஒரு ரதமா, ரெண்டு பக்கமும் யானையா. இது எங்க போய் சேவிப்பேள்? திருக்குடந்தையில தான் போய் சேவிக்க முடியும். முன்னாடி குதிரை, உத்தராயண தட்சிணாயன வாசல்னு உண்டு கும்போணத்துல. லெஃப்ட்ல போனா நீங்க தாயார் சன்னதி தாண்டிட்டு தான் போக முடியும். கோமடவல்லி தாயார் சன்னதி எதிர்க்க உண்டு. நீங்க வந்து சேவிக்காத வாழ ஒரு வாட்டி போய் சேவிச்சுட்டு ஆச்சரியமான திவ்யதேசம் அந்த திவ்யதேசம். அங்க உள்ள போனேன்னா அந்த பெருமாளை சேவிக்கும் போது உத்தான சயனம்னு பேர். ஆறாமுதன் படுத்துன்னும் இருக்க மாட்டார், உட்காந்துன்னும் இருக்க மாட்டார். அவருக்கு கழுத்து வலி வராம இருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒன்னும் உட்காந்துடலாம், இப்படி இடம் படுத்துக்கலாம். இந்த அரையும் குறையமா படுத்துக்கிறது. இந்த ட்ரெயின்ல எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவா, அது என்னவோ நமக்குன்னு தள்ளெழுத்து வரும். நான் வந்து பார்த்து ஏதாவது மிடில் சீட்டுன்னு பண்ணிப்பேன். யாராவது ஒருத்தர் வந்துருவா, இன்னைக்கு கால் கொஞ்சம் ப்ராப்ளம், நீங்க மேலே போங்கோம்பா. மாமி ஒரு நாள் நான் போய் தான் மாமி ஆகணும், விடமாட்டா. ஏன்னா மேலே போங்கோம்பா. அங்கே போனால் கால் இடிக்கும், போட்டு காலை சுருக்க முடியாது. அப்போதான் யோசிப்பேன், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே. ஆறாமுதன் அர்ச்சாவதாரத்தை எவ்வளவு நாளாக அப்படி படுத்துன்னு இருக்கார். அரையும் குறையமா படுத்துக்கவும் இல்லை, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேஷ்டனே கிடந்தவாறு. இந்த திருமழிசை ஆழ்வார் படுத்தினாலும் படுத்தினார், ரொம்ப படுத்தி எடுத்துவிட்டார். ஒன்றும் உட்காருன்னு சொல்லியிருக்கணும், படுத்துக்கோன்னு சொல்லணும், கோ பேக் டு ஸ்லீப் ஆர் சிட். கிடந்தவாறு நீ எப்படி இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துட்டார். பாவம் கண்ணாவனா பகவான் அங்கே படுத்துட்டுவார், உத்தான சயனம்னு. ஆனால் அவர் படுத்துட்டு இருக்க அழகை சேவிக்கிறதே. அதாவது ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, என்ன அழகு அந்த பெருமாள். அதுக்கு முன்னாடி உற்சவருக்கு ஷார்ங்க பாணின்னு பேர். அது தமிழ்ல தப்பு. நம்ம இப்போதான் நான் வரும்போது எங்கேயோ ஒரு கடை பார்த்தேன், எந்த இடம் சட்டுன்னு சகுந்தலா ஜுவல்லரின்னு போட்டிருந்தான். சகுந்தலான்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஷகுந்தலா, ஷகுன பக்ஷி, பக்ஷிகளால் ரட்சிக்கப்பட்டவளுக்கு சகுந்தலான்னு பேர். நான் தானே சொல்லணும் அவளை பத்தி. துஷ்யந்தன் சொன்னா தானே சகுந்தலைக்கு பேர் உண்டோ. சகுந்தலா ஒன்றும். அதில் வேற நம்ம ஊர்ல எல்லாம் அகல்யா, அகல் வழக்காயத்தை போறா அகல்யா. அகல்யானா குற்றம் அற்றவள், அற்றவள்னு அர்த்தம். அகல்யா கிடையாது. ஹ அங்க காவா ஆகப்படாது. அதனால இந்த இடத்துல பாருங்க, சாரங்க பாணின்னு கிடையாது. நம்ம உடனே ராகத்தை வச்சு சொல்லுவோம். சாரங்கான்னு ஒரு ராகம் இருக்கு. ஷார்ங்க பாணி, ஷார்ங்க, ஷார்ங்கம்னு பேரு, சாரங்கம்னு பேரு கிடையாது அதுக்கு. ஷார்ங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஷார்ங்கன் தான் வரும். கதி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரா அப்படின்னு வருது இல்லையா. ஷார்ங்க, சாரங்கன்னு அங்க வராது, ஷார்ங்க. அதனாலதான் தேசிகன் தயாசதகத்துல ஷார்ங்க தன்வானு கம்பா அப்படின்னு எடுக்கிறார் ஒரு இடத்துல.
அந்த ஷாருங்க தன்வானா ஷாருங்கம் என்னும் வில்லை பிடிப்பதற்கு தெரிஞ்சவன். இப்போ அதை யூஸ் பண்றவன் ரெண்டாவது. யூ ஷுட் நோ ஹவு டு கேரி யுவர் செல்ஃப். சில பேர் சொல்லுவா பாரு, கேரி யுவர் செல்ஃப் ரியலி வெல் அப்படின்பா. ஒரு வஸ்துவை கொடுக்கும்போது அது எப்படி இருக்கணும்னு ஒரு தூக்கிறதுன்னு ஒரு அழகுண்டு. பெருமாள் அந்த ஷாருங்கத்தை பிடிச்சுன்னு இருக்கிறதே அதை ராமரா நீங்க கோதண்ட பாணியை சேவிக்கணும். அவர் அந்த வில்ல பிடிச்சுன்னு இருக்கிறதே அப்பா என்ன அழகா பிடிச்சுட்டு இருக்காரு. நம்மளான அது ரெண்டுத்தையும் பிடிச்சுன்னு அந்த வில்ல நம்மளால பிடிச்சிக்க முடியாது. ரெண்டு கையாலையும் பிடிச்சி அதை பிடிச்சின்னு நம்ம கீழே விழுந்து. இந்த பைக்கெல்லாம் எப்பாவது கொஞ்சம் இந்த பைக்கை தள்ளுறது ரொம்ப கஷ்டம். பைக் ஓடுற வரைக்கும் சரி, அது 150 kg இருக்கும். எப்போவாது பிரேக் டவுன் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்கோ, அது தள்ளின்னு வருவா. இவா அதை தள்ளுறாளா, அது இவாளை தள்ளுறதா, இவா பிடிச்சி கீழே விழுந்துருவாளா என்னன்னே தெரியாது. அது பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் சுதன்வா, அந்த வில்ல பிடிச்சுப்புறான். அதுவே ஒரு அழகு. ஷாருங்க தன்வான்னு கம்பாங்கிறார். அவர் சுதன்வா, வில்ல பிடிச்சிக்கிறதே. இந்த பேரை கூட உங்க பேரனுக்கு வைக்கலாம், சுதன்வா. அழகான பேர் பாருங்க, சுதன்வா, ஷார்ங்கதன்வா. இதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கயோ பேரை உட்காந்து தேடி கண்ணா அப்படின்னான்னு பேரை வைக்கிறதுக்கு இந்த சுதன்வா ஷார்ங்கதன்வா வைக்கலாம். அதனால சுதன்வா அதுக்கு எடுக்கிறார் அர்த்தம். சுதா நிமித்த சுராசுர சமர சம்ஹாரி ஷராசனத்வாது சுதன்வா. அசுரர்களை நிரசித்து சாதுக்களை ரட்சிக்கும் அந்த வில்லை அழகாக பிடித்து கொண்டிருப்பவர் சுதன்வா, ஷார்ங்கதன்வான்னு தேசிகன் எடுக்கிறார். சுதன்வனே நமஹ, சுதன்வனே நமஹ, சுதன்வனே நமஹ. அடுத்தது அதனால்தான் ஆழ்வார் எடுக்கிறார், வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன். வில்லாண்டான், அந்த வில்ல பிடிச்சிக்கிறதே ஒரு அழகு. அடுத்தது கண்ட பரசுகு. கண்ட பரசுன்னா சிவனாரோடு ஒரு சண்டை ஏற்படும் போது பகவான் பரசுவை ஏய அந்த பரசுவானது ஒரு துளி உடைஞ்சு போயிடுத்து. அந்த உடைஞ்ச பரசுவை வச்சுட்டு இருக்காராம் பகவான். மழுன்னு பேர் இல்லையா, அந்த மழு உடைஞ்சிருக்கு. அந்த மழு உடைஞ்ச மழுவை கூட வச்சுட்டு, சில பேர் ஆத்துல போயிட்டேன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர்ல அந்த கை பிடி இருக்காது. ஐயோ இருக்கட்டும் ரொம்ப வருஷமா இருக்கு, ஏன்னா ஐயோ உங்களுக்கெல்லாம் மூட தெரியாது, நீங்க கொடுங்க நான் மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மூடுவா பாருங்க. அப்படின்னா என்ன, இந்த வஸ்துவை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. இது அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மாவா இருந்துருக்கு, சதைக ரூபமா இருந்துருக்கு. நான் வச்சு இதை மூடுறேன் பாருங்க, தன் சாமர்த்தியத்தை காமிப்பா பாருங்க. அதாவது சில பேர் ஆத்துக்கு போயிட்டோன்னா இன்னொரு ஆத்துக்கு போனோம்னா ப்ரெஷர் குக்கர் சில பேருக்கு மூட தெரியாது. இது மூட கொஞ்சம் வரலையே, என்ன ஒழுங்கா தானே, விடுங்க நான் பாத்துக்கிறேன்பா. தட்டுவா இப்படி அழுத்துவா பாருங்கோ அப்படின்பா. அதாவது உடஞ்ச வஸ்துவை கூட உபயோகிக்கிறதுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா இவாள்லாம் பகவானுடைய குழந்தை இல்லையா. பகவானுக்கு உடஞ்ச பரசுவை வச்சுன்னு ஓட்ட தெரியறதே. கண்ட பரசுன்னு பேரு பகவானுக்கு. உடஞ்ச பரசுவை வச்சு சாமர்த்தியம் வச்சுட்டு இருக்கேன் பகவானுக்கு, கண்ட பரசு எடுக்கிறார் அர்த்தம். தாருணஹா கண்ட பரசுக்கு. பரசுனா ரௌத்ர சங்கிராம கண்டனாத்து கண்ட பரசு. ரௌத்ரன்னா இந்த இடத்துல ருத்ரனோட சண்டை போடும்போது உடஞ்ச மழுவையும் தன் கை சாமர்த்தியத்தால வச்சுட்டு இருக்காரே, அவருக்கு கண்ட பரசுன்னு பேர். கண்ட பரசவே நமஹ, கண்ட பரசவே நமஹ, கண்ட பரசவே நமஹ. எவன் ஒருவன் உள்ளுக்குள்ளியும் வெளிப்புறமும் இருக்கின்ற எதிரிகளை ஒட்டுபவனோ. அதாவது தேசிகன் தாத்பரிய சந்திரிகைன்னு சொல்லிட்டு ஒரு புனர்வியாக்கியானம் பண்ணார் கீதைக்கு. பகவத்கீதைக்கு ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் உண்டு. அதே சமயத்துல இது எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். தேசிகன் தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல திருத்ராஷ்டனை பத்தி சொல்றார். திருத்ராஷ்டன் கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியாது இல்லையா. உன் ஒய்ஃபும் ரொம்ப கன்டியூசிவ் லேடி. அவ சொல்லிவிட்டா நீர் பார்க்கலன்னா ஏன்னா நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பட்டி போட்டுட்டா இல்லையா. இப்போ மாடர்ன் காந்தாரி அந்த சொல்லி இட்ஸ் ஓகே, ஐ வில் see everything and I will tell you what I am seeing. அந்த காலத்து காந்தாரி அவளும் சேர்த்து மூடினுட்டா. ஓகே, அதை விடுங்க அந்த விஷயத்த. இப்போ இந்த திருத்ராஷ்டனுக்கு கண்ணு தெரியாது. தேசிகன் வியாக்கியானம் பண்ற தாத்பரிய சந்திரிகையில இவன் வெளிக்குருடனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, உள்குருடனா இருக்கானே.
ஏன்னா நம்ம இந்த ஹெலன் கெல்லரா ஹெலன் கெல்லர் அவெல்லாம் குருடிய பகவான் வந்து அவளுக்கு ஒன்றும் நல்ல ஹேண்டிகேப்டா இருந்திருக்கா. ஆனா எவ்வளவு சாதனைகள் கண் இல்லாதவாள்லாம் பண்ணியிருக்கா. நம்ம வயலின்லயே ஒருத்தர் இருக்காரு சந்திரசேகர், எவ்வளவு நன்னா வாசிக்கிறவா இருக்கா. இப்ப கண்ணு தெரிஞ்சவா என்ன வாசிச்சுட்டோமா என்ன கிழிச்சுட்டோம் நன்னா பண்றவா இருக்கா. தேசியம் சொல்றாரு திருதராஷ்டிரன் வெளிக்குருடனா இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ஹேண்டிகேப்பே கிடையாது, உள்குருடனா இருக்கான். பகவான் விஸ்வரூபத்தை காமிக்கிறார் 11வது அத்தியாயத்துல. சஞ்சயன் அது ஆத்துலேருந்து பார்த்துட்டு பல 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 பலான்னு கண்ணில் தண்ணி பக்கத்துல திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஐயோ பெருமாள் விஸ்வரூபத்தை காமிக்கிறார் என்ன அழகா இருக்குன்னு. இந்த அசடு கேட்கறது யாரு ஜெயிப்பா? அவன் சொல்றான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதே. தெரியல பாருங்க. அதனால வெளியில இருக்கிற எதிரியை ஜெயிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்க எதிரியை முதல்ல நம்ம ஜெயிக்க கத்துக்கணும். அதுதான் தாருணஹான்னு பேர். இந்த நாமத்தை சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளையும் ஜெயிக்கலாமா. தாருணஹாக்கு அர்த்தம் சொல்றார். ஏவம் பாஹ்யாபியந்தராதி தாரணாத் தாருணஹா. தாருணாய நமஹ தாருணாய நமஹ தாருணாய நமஹ. அடுத்தது நம்ம திருவனந்தபுரத்துக்கு போனோம். திருவனந்தபுரத்துல யாரான ஆனந்த பத்மநாபன் இல்லையா. அந்த ஆனந்த பத்மநாபனுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா பத்மநாபாவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான நாமங்கள் இன்னைக்கு நிறைய திவ்ய அர்ச்சாவதாரம் இருக்கே இருக்கே. அர்ச்சாவதாரம் எங்கேன்னு சொல்றேன் நல்லா இருக்கு. எங்கேன்னு சொல்றேன். ஷௌரிஹின்னு ஒரு திருநாமம் இருக்கா. ஷௌரிஹிங்கிற திருநாமத்துக்கு திருக்கண்ணபுர அர்த்தம் பண்றார் பட்டர். உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு ஷௌரிராஜன் எடுக்கிறார் பட்டர். 31 திருநாமம் சஹஸ்ரநாமத்துல சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சைன்னு எடுக்கிறார். நான் வந்து பார்த்தசாரதி சுவாமி சபா இருக்கு இல்லையா, கிருஷ்ணன் சுவாமியாத்த எதிர்க்க இது வித்யாபாரதி கல்யாண மண்டபம்னு பீமசேனா கார்டன்ல அங்க 26ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சாவதாரம்னு 31 திருநாமங்கள் காத்தால 10லேருந்து 12 சொல்ல போறேன். 26 டிசம்பர் அர்ச்சாவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். ஆனா இந்த க்ஷேத்திரம்னு சொல்லல, அர்ச்சாவதாரத்துக்கு என்னெல்லாம் குணமோ எல்லாத்தையும் எடுத்திருக்கார் பட்டர் அந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது பத்மநாபன். பத்மநாபனும் ஒரு அவதாரம். நம்ம அவதாரங்கள்ல ஒண்ணும். இது எங்க என்ன தேசிகன் எடுக்கிறார். தேசிகன் தொடாத ஒரு விஷயம் கிடையாது. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஷய ஞானம் இவ்வளவு இருக்கார். ஏன்னா தேசிகன் இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ரொம்ப அவர் மாதிரி இருந்ததுனாலதான் தத்துவமுக்தா கலாபம் இன்னைக்கு புரியறது நமக்கு. தேசிகன் எடுக்கிறார் ரகசியத்திரய சாரத்துல 5வது அதிகாரம் தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் காயிருக்குன்னு தெரியல காலக்ஷேபம். ஆனவாள்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 5வது அதிகாரத்துல தேசிகன் எடுக்கிறார் பத்மநாபாதி அசங்கேய அவதாரங்கள் எடுத்தருளிய பகவான் அப்படின்னு ஒரு பதம் போடுறார். அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லல, பத்மநாபன் என்கின்ற அவதாரம் முதலாக. அதுக்கு வியாக்கியானம் பண்றார் நம்ம பெரியவாள்லாம். முதல் அவதாரம் ஆகுமாம் பத்மநாப அவதாரம். ஏன்னா பகவான் சிருஷ்டிக்கணும்னு நினைக்கும் போது தன்னை விஸ்தாரப்படுத்தின போது நாபியிலேந்து பத்மம் வந்து பிரம்மாவை சிருஷ்டிச்சதுதான் முதல் அவதாரம் பத்மநாபன்கிற அவதாரம். இன்னைக்கு நீங்க திருவனந்தபுரம் போனேன்னு வச்சுக்கோ, கேரளத்துல 13 திவ்யதேசங்கள். மேல திருநாவாயிலேருந்து ஆரம்பிச்சு கீழே திருவனந்தபுரம் திருவட்டாறு திருவன் பரிசாரம் வைக்கும் வந்துடுவேள். அதுல 13ல 11 திவ்யதேசத்துக்கு போனா பெருமாள் நின்ற திருக்கோலம் ஒரே மாதிரி இருப்பார். நீங்க சட்டுன்னு 13 திவ்யதேசத்துல 11 திவ்யதேசத்து பெருமாளை வச்சுட்டான்னா எது எந்த பெருமாளையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் குருவாயூரப்பன் மாதிரியே இருப்பா. ஏதோ போயிட்டு வந்தோன்னு புஸ்தகத்துல ஒரு டிக் மார்க் போட்டு வச்சுக்கலாமே ஒழிய இப்போ ஆறாமுதன்னா எப்படி இருப்பார், பார்த்தசாரதினா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 11 தவிர்த்து 2 இருக்கு பாருங்க, 2 நன்னா தெரியும். ஒன்னு திருவட்டாறு, இன்னொன்னு திருவனந்தபுரம். இவர் இப்படி படுத்துட்டு இருப்பார், அவர் அப்படி படுத்துட்டு இருப்பார். அவ்வளவுதான் ஆச்சரியம். அந்த திருவனந்தபுரத்துக்கு போனேன்னா நாபியிலேருந்து அந்த பத்மம் அப்படியே வெள்ள வருது. கொப்பூழில் எழில் கமல பூவழகருங்கிற ஆண்டாள். அந்த கொப்பூழில் அந்த நாபி ஆச்சரியமா பத்மத்தோட தெரியும்.
அதனால பத்மநாபன் அப்பேற்பட்ட பெருமாள். இன்னைக்கு நீங்க திருவனந்தபுரம் போயிட்டேன்னா அந்த பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். இப்படி சேவிக்கலாமா, அப்படி சேவிக்கலாமா, இப்படி சேவிக்கலாமா, அப்படி சேவிக்கலாமா, மறுபடியும் விடுவாளா மாட்டாளான்னு சொல்லக்கூடிய விதத்துல ஆச்சரியமா இருப்பார் பெருமாள். 195வது திருநாமம் 195. நாளைக்குலேன்னு புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்துடணும். சுவாமி நாளைக்கு வரதே சந்தேகமா இருக்கு, நீர் இவ்வளவு சொல்றதா பார்த்தா நீர் புஸ்தகம் வேற சொல்றீர். அதனால 195வது திருநாமம் புஜகோத்தமஹா அப்படிங்கிற திருநாமம் அதுக்கு சொல்றார். புஜகஸ்ய சேஷஸ்ய, புஜகம்னா என்ன, பாம்பு. ஆதிசேஷன்கிறது பின்னாடி வந்த காரண பெயர், ஃபர்ஸ்ட் சர்வெண்ட்ங்கிற பேர். அவர் பேரு புஜகன், புஜகேந்திரன், பன்னகேந்திரன், பன்னகேந்திர சயனா, போகீந்திர அப்படின்னு தானே சொல்றா. இன்னைக்கும் தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல எடுக்கும் போது பணி பதி புர நாதஹா பாத்துமா தேவநாதஹான்னு எடுக்கிறார். அஹிஹின பாம்பு, அஹீந்திரன்ன பாம்பு கூட்டத்துக்கு தலைவன், அஹீந்திரபுரம்னு ஆதிசேஷன் வகுத்த புறம். அதனால இந்த ஊருக்கு பேர் என்ன, அஹீந்திரபுரம், திருவஹீந்திரபுரம். அதுதான் நம்ம தமிழ்ல திருவேந்திபுரம் திருவேந்திபுரங்கிறோம். அது திருவேந்திபுரம் இல்ல, திருவஹீந்திரபுரம். அஹீந்திர பணி பதி புரநாதஹா, அவருக்கு தான் புஜகோத்தமஹான்னு பேர். புஜகோத்தமஹா புஜகஸ்ய சேஷஸ்ய உத்தமஹா சேஷி அனந்தபோக பர்யங்க சயனஹா. அதை விட உயர்ந்ததோர் படுக்கை கிடைக்காதாம் பகவானுக்கு. உயர்ந்ததோர் அணையை தாம் மேவினர் ஆழ்வார். பெரிய படுக்கை, அந்த படுக்கை மேல பகவான் படுத்துன்னு இருக்கார் இல்லையா. படுக்கைங்கிறது எப்படி, ஒரு ஆத்துக்கு போறோம், நம்ம ஆத்து படுக்கையை விட்டுட்டு போனா கஷ்டமா இருக்கு இல்லையா. நீங்க இது வேணாம், அது வேற கொடுத்து பாருங்களேன், அப்பதான் தலை வச்சுன்னா இப்படி 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 திரும்பி அதுக்கு கார்த்தால ஆயிடுது இப்படிலாம் பண்றதுக்குள்ள. ஆனா பகவான் அப்படி இல்லை, எங்க போனாலும் படுக்கையை எடுத்துன்னு போயிடுவார். யோசிச்சு பாருங்களேன், ஸ்ரீரங்கத்துல இருக்கார் பகவான் படுத்துண்டு. அப்படி இப்போ திருக்குடந்தை வரும்போது பக்கத்து ஆத்துல கொடுத்த இதுவே யூஸ் பண்ணிட்டார். அதே ஆதிசேஷனை இங்கேயும் எடுத்துன்னு வந்துட்டார். ஏன், யதோக்த காரியா திருவெக்கால இருக்கும்போது ராஜா சொல்லிட்டாங்கிற போது பெருமாள் சொன்னார், கணிகண்ணன் புக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி தாமரை கண்ணா நீ இங்க இருக்க வேண்டாம், நீ உந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். ஆழ்வார் பார்த்தார், நீ வரமாட்ட, ஆனா உன்னை படுக்கையோட வர சொன்னா நீ வந்துடுவே, பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்னார். எங்க போனாலும் படுக்கையோட தான் பகவான் போவார். அதனால அப்பேற்பட்டவன். புஜகோத்தமாய நமஹா, புஜகோத்தமாய நமஹா, புஜகோத்தமாய நமஹா. எவன் ஒருவனுக்கு அழகான தொப்புள் இருந்து அதிலிருந்து ஸ்வர்ண ரேகைகள் தெரியறதோ, அதாவது இந்த தொப்புள் இருக்க ஸ்தானம் நிறைய பேருக்கு வயசாக கருந்தட்டி போயிடும், கருப்பாயிடும். ஆனா பகவானுக்கு சிருஷ்டிக்க 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 அதுல அழகா ஸ்வர்ண ரேகை தெரியறதா நாபியில. அதனால ஹிரண்ய நாபன்னு பேரு பகவானுக்கு. நாபி ஹிரண்ய நாபன்னா பொன்னிறமான நாபியோடு கூடியவன். ஹிரண்ய நாபஹ ச ஏவ அப்படின்னு அர்த்தம் பண்றார். ஹிரண்ய நாபாய நமஹா, ஹிரண்ய நாபாய நமஹா, ஹிரண்ய நாபாய நமஹா. இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு கொஞ்சம் நாழிக்கெல்லாம் என்னமோ வாந்திக்கு வருது. என்ன சாப்பிட்டு தொலைஞ்ச தெரியலையே, சாத்தும் சாதம் தான் சாப்பிட்டேன் தெரியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருக்கோம். என்னமோ சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டதுனால தான் வாந்திக்கு வருது, ஆனால் என்ன சாப்பிட்டோம் தெரியல. இப்போ பெருமாள் வடபத்திரசாயியா உலகத்தை முழுக்க தன் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு இருக்கார். உலகம் உண்ட பெருவாயா வச்சுட்டு இருக்கார். என்ன சாப்பிட்ட தெரியல, என்ன சாப்பிட்டேனே தெரியல அப்படின்னு நான் சொல்றார். எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். என்ன சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கு என்ன ஜாதகம்லேருந்து பகவானுக்கு தெரியறது. அதனால்தான் ஆழ்வார் தியாகராஜர் சொல்றார், என்னை தாங்கிறது உனக்கு என்ன பெரிய கஷ்டமா, நீ உலகத்தையே சிருஷ்டிச்சிருக்க, இந்த தியாகராஜனை தாங்குன்னு சொன்னா நீ கேட்கலாம், ஐயோ உன்னை மட்டும் எப்படி தாங்குவேன், உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு. ஏண்டாப்பா நீ உலகத்தையே உன் குக்ஷிக்குள்ள வச்சுட்டு இருக்க, உனக்கு லோகத்தினுடைய ஜாதகம் முழுக்க தெரியும், இந்த தியாகராஜனை தாங்கிறது உனக்கு ஒரு பெரிய பாரமா. புரோவ பாரமா ரகுராமா, புரோவ பாரமா ஸ்ரீவசுதேவ அண்ட கோட்ல குக்ஷி உள்டி, நீ குக்ஷியில வச்சுட்டு இருக்க, என்ன தாங்கிறது பெரிய கஷ்டமா. அப்பேற்பட்ட பகவான்
சுதபஹா அப்படின்னு பேரு. அதனால சுதபாஹான்னு சொல்றா பாருங்க. சுதபாஸ்ச தபோஜானம் சம்ஹிருத சாட்சி. அதனால சுதபசே நமஹா, சுதபசே நமஹா, சுதபசே நமஹா. அதாவது ராமரை வர்ணிக்கிறார் கம்பன். கம்பன் அப்ப சொல்றார், தாமரைய நான் சேவிச்சிருக்கேன், தாமரைக்குள்ள தாமரை பூத்ததை நான் பார்த்தது இல்லைன்னார். ஏன்னா ராமருடைய திருமுகம் தாமரை, அதுக்குள்ள இருக்கிற 2 கண்ணும் தாமரையாச்சே. தாமரை முகம், தாமரை முகத்துக்குள்ள 2 தாமரை கண்ணு, தாமரைக்குள்ள தாமரை பூத்ததை நான் பார்த்தது இல்லையேங்கிறார். அதனாலதான் பெருமாளை பத்தி சொல்லும் போது பகவத் பாதாள் சொல்றார், கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷயந்தம். கரார விந்தே கரம் கை, அரவிந்தம் தாமரைன்னு சொன்னா கரார விந்தே, பதார விந்தம் காலும் தாமரையா இருக்கு, முகார விந்தே சரி மூஞ்சி தாமரையா இருக்குன்னா வினிவேஷயந்தம் அவன் கண் என்ன, வட்டஸ்ய பத்ரஸ்ய இத்தனை தாமரையும் சேர்ந்து வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம்னு சொல்றார். தாமரை ஏன் தாமரைக்கு பகவானுக்கு தாமரை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா, எது தன்னுடைய பத்னிக்கு அந்தப்புறமா இருக்கோ அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். ஏன்னா தாமரையில் பூத்தவள் பத்மாவதி அலர்மேல் மங்கை. அந்த தாமரைங்கிறது மகாலட்சுமியுடைய அந்தப்புறமா. ஏன்னா அந்தப்புறத்துல ஷவுரெல்லாம் இருக்கணும் பாருங்க, அந்த இதழ்கள்லாம் தான் ஷவுரம். அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிப்போம் பாருங்க, செக்கச்சவேல் இருக்கக்கூடிய செந்தாமரை தான் ரெட் லோட்டஸ் pink colored painted petals are the walls of Lakshmi's inner chamber or harem. அந்த அந்த அந்தப்புறத்துக்கு தூண் இருக்க வேண்டாமா, அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேல் பக்கமா இருக்கிறது, அதெல்லாம் தான் அதனுடைய தூணா. கீழே உதிரிப்பு மாதிரி அவ பட்டு கால் பழாம இருக்கணும் போட்டு வச்சிருப்பா பாருங்க. அங்க இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் அதெல்லாம் தான் கீழே பூத்திருக்கான். இப்போ ஏதாவது ஒரு சத்தம், இப்போ மேலே பாருங்க, மேலே சுத்தின்ண்டே இருக்கா இந்த ரூமும் கிட்டத்தட்ட பிங்க் கலர்ல தான் இருக்கு இல்லையா. மேலே ஒரு மாதிரி சக்கரம் மாதிரி கருப்பா ஒன்று சுத்தின்னு இருக்கு. எதுக்கு? காத்து கொடுக்கணும். மகாலட்சுமி தாமரைக்குள்ள இருக்கா, அவளுக்கு காத்து எப்படி கிடைக்கும்? கருப்பா இருக்கக்கூடிய வண்டு மேலே ஃபேன் மாதிரி சுத்தின்னு இருக்கு, அது காத்து கொடுக்குறது. அதனால கருப்பு வண்டு மேலே இருக்கு, கீழே அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து உதிர்த்த பூ மாதிரி இருக்கு, ஸ்டேமன்ஸ் எல்லாம் பில்லர் மாதிரி இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய இதழெல்லாம் ஷவுர் மாதிரி இருக்கு. அதனால அதுதான் மகாலட்சுமியோட அந்தப்புறம். தனக்கு மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி அந்தப்புறத்தை விட்டு வெளில வரமாட்டா, படிதாண்டா பத்னி. அதனால மகாலட்சுமியோடு கூடிய அந்தப்புறத்தை பகவான் தனக்குள்ள வச்சுருக்கார். எங்கெல்லாம் வச்சுருக்கார்? எல்லா இடத்தையும் வச்சுருக்கார். காலில் வச்சுருக்கார், கையில வச்சுருக்கார், மூஞ்சில வச்சுருக்கார், கண்ணுல வச்சுருக்கார், நாபியில வச்சுருக்காரா, அங்கேயும் வச்சுருக்கார். அதனாலதான் அடுத்த நாமம் பத்மநாபன்னு பேரு பெருமாளுக்கு. அதனால பத்மநாபக்கு அர்த்தம் சொல்றார், பத்மநாபஸ்ச பூர்வவது. அதனால பகவான் அப்படி இருக்காராம், பத்மநாபனா. அந்த பத்மநாபனுக்கு நாமம் சொல்றார், பத்மநாபாய நமஹா, பத்மநாபாய நமஹா, பத்மநாபாய நமஹா. இந்த நாமத்தை சொல்லக்கூடிய, இந்த பத்மநாப அவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய கடைசி நாமம் பிரஜாபதிஹி. தத் பத்மோத்பவ பிரபிருத்தீனாம் பிரஜானாம் பதிஹி நாயகஹா. எவன் ஒருவன் படைக்கும் கடவுளான பிரம்மாவையும் படைத்தவனோ. நீங்க 7வது ஸ்கந்தம் பாகவதம் சேவிக்கணும். ஹிரண்யகசிபு பிரம்மாவை பிரார்த்திக்கிறான், உள்ளில சாப்பிடாது, வெளியில சாப்பிடாது, மேலே சாப்பிடாது, பூமி கீழே சாப்பிடாது, பகல்ல சாப்பிடாது, இரவுல சாப்பிடாது, மனுஷனால சாப்பிடாது, மிருகத்தால சாப்பிடாது, உயிர் இருப்பதால் சாப்பிடாது, உயிர் அற்றதால சாப்பிடாது. பிரம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னப்பா இது, நம்ம வேலைக்கே ஒல வச்சுருவான் போல இருக்கு, எல்லாராலையும் சாப்பிடாதுங்கிறான். கடைசியில சொல்றான், நீ படைத்த எந்த ஒரு படைப்பாலும் கூடாது, நீ படைச்ச வாழால கூடாது. பிரம்மா மூச்சு அப்பாடின்னு விட்டார். ஏன்னா இவர் எல்லாரையும் படைக்கிறார், இவரை படைச்சவர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அதனால பிரஜாபதின்னு உலக பிரசித்தியா இருக்கக்கூடிய பிரம்மாவையும் படைத்தவன். அதனால
குஹப்பெருமான் கிட்ட பரதன் வந்து கோசலையாருன்னு சொல்றார். கௌசல்யா யாருன்னு குஹனுக்கு தெரியாதே. இதுதான்ப்பா கௌசல்யா. அப்ப அறிமுகப்படுத்துறார். கம்பர் சொல்றார், சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிஷில் இவர் ஆர் என்ன குஹன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். இவ யார் தெரியுமோ? உலகமே இவளை கைகூப்பி நிக்கிறது. ஏன் கைகூப்பி நிக்கிறது தெரியுமா குஹா? ஏன்னா மூவுலகும் ஈன்றானை, மூவுலகத்தையும் ஈன்றவன் பிரம்மா, முன் ஈன்றானை அவனை ஈன்றவன் நாராயணன். அந்த நாராயணனை இவ கர்ப்பத்துல தாங்கியபடியால் இவள உலகம் கும்பிடுறது. மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால். அதனால அப்பேற்பட்டவன் பிரஜாபதி. பிரம்மாவையும் படைத்தவனுக்கு பிரஜாபதினு பேரு. அதனால பிரஜாபதி பிரஜாபதயே நமஹ பிரஜாபதயே நமஹ பிரஜாபதயே நமஹ. இன்னும் ரெண்டு திருநாமம். அந்த 2 திருநாமம் என்னன்னா 522வது திருநாமம், 523வது திருநாமம். நாளைக்கு புஸ்தகம் கொண்டு வந்து 522 அதுக்கு எடுக்கிறார். இது என்னன்னா பகவான் ஆதிசேஷனா இருக்கார். நீங்க ஆதிசேஷனும் பகவான் தான். முன்னாடி சொல்லிவிட்டேன், சக்கரமும் அவர் தான், ஆதிசேஷனும் அவர் தான். ஏன்னா அவருக்கு ஆராதனம் பண்ற ரங்கநாதருக்கு ஆராதனம் பண்ணவரும் அவர் தான். ராமர் தானே ஆராதனம் பண்ண ரங்கநாதரை. அதனால அவரே ஆராதிச்சுட்டார். அவரே அவருக்கு படுக்கை ஆயிட்டார். அவரே அவருக்கு ஆயுதம் ஆயிட்டார். யாரையும் நம்புறதாவே இல்லை அவர். அதனால படுக்கை ஆயிட்டார். இன்னைக்கு நீங்க ஆதிசேஷனை சேவிக்கணும்னா காஞ்சிபுரத்துல 14 திவ்யதேசங்கள் இருக்கு. 108ல் 14 இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நவத்வாரகாக்கும் புஷ்கருக்கும் கூட்டுன்னு போறோம். 80 பேரை கூட்டுன்னு போறோம். சாப்பாடு நம்மளவா தளிகை தான் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். அடியனுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம உபன்யாசம் தினமும் உண்டு. சேவிச்சேன்னா பெருமாள் உலகளந்திருக்கார் பாருங்க. உலகளந்திர பெருமாளை சேவிச்சிருக்கலாம் தெரியல. அது 108ல் இல்லை. அந்த பெருமாள் 108ல் இல்லை. இப்போ அதுல வந்து 3 சந்நிதி பிரதட்சிணமா வரும்போது உண்டு 108ல். ஒரு சட்டுன்னு நீங்க பிரதட்சிணமா பட்டர் கூட இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ இப்படி பாப்பேள் 108ல் ஒண்ணும்பா, பின்னாடி போய் பாப்பேள் 108ல் ஒண்ணும்பா. மன்னார்குடி 108ல் இல்லை, அவ்வளோ பெரிய கோவில் இல்லை. இங்க ஒரு சன்னதி உபசன்னதிகள்லாம் கோவில்ல 108ல் 3 வந்துத்து. 4வது எது தெரியுமோ? உலகளந்த பெருமாளை சேவிச்சுட்டு நீங்க கீழே பாருங்கோ, பலி சக்கரவர்த்தி இருப்பார். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியா பார்த்தேன்னா ஆதிசேஷன் தெரிவர். அதுதான் ஊரகத்தான். அது உலகளந்த பெருமாள் 108ல் இல்லை. ஏன்னா பெருமாள் உலகளக்கும் போது பலி சக்கரவர்த்தியால பார்க்க முடியல. யோசிச்சு பாருங்களேன். அவரை கீழே பாதாளம் வைக்க தள்ளியாச்சு. இந்த மண்ணுல நிறைய பேர் புதைச்சுட்டு தலை மட்டும் வெளில இருக்கும். அதுக்கு சாண்ட் தெரப்பின்னு பேர். அந்த மாதிரி பாவம் இவர் தள்ளிவிட்டார். பலி சக்கரவர்த்தியால மேலே இப்படி நிமிந்து கூட பார்க்க முடியாது. இவர் அழகா உலகளந்திருக்கார். எல்லாரும் சொல்றா. அப்போ பெருமாளை பார்த்து பலி சக்கரவர்த்தி சொன்னாராம், உன்னை சேவிக்க முடியல பகவானே, என் லெவலுக்கு வா. ஏன்னா அவர் தலை இங்க இருக்கு, என் லெவலுக்கு வா சொன்ன உடனே ஆதிசேஷனா பகவான் வந்து அந்த பக்கம் காட்சி கொடுத்தார். ஊரகத்தான். இன்னைக்கும் நீங்க ஆதிசேஷன் எதுக்குன்னா பகவானே தான் ஆதிசேஷன். இன்னைக்கும் நீங்க திருவிடந்தை இங்கே ஈசிஆர் ரோட்ல தண்ணியெல்லாம் முடிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். போனேன்னா மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும். அங்கே இடவந்தை எந்த விரானே ஆச்சரியமா நித்திய கல்யாண பெருமாள்னு உற்சவருக்கு பேரு. அங்க வராகமூர்த்தி பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம்னு பகவான் இருப்பார். அங்க பூமி தேவி அப்படி தூக்கி பிடிச்சிக்கும் போது கீழே ஆதிசேஷன் தெரிவர். ஏன்னா பூமி தேவி பெருமாளுடைய பத்னி. தம் பத்னியை தாங்கிறதுக்கு தானே ஆதிசேஷனா மாறிட்டதா பூஸ்துதியில தேசிகன் சாதிக்கிறார். ஆதிசேஷனுக்கு இன்னொரு க்ஷேத்திரம் நீங்க இதுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, திருவேந்திபுரத்துல கருட நதி கடிலம்னு ஓடும் பின்னாடி. அங்க பாம்பு ஆதிசேஷன் வெட்டின்னு ஒரு கிணறு இருக்கு. பாலெல்லாம் அங்கே சேர்க்குறா. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு கோவிலை அசுத்தம் பண்றதுக்கு கேட்கவே வேண்டாம், எல்லாம் டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்கா. இல்லை பால் சேர்க்கணும். முதல்ல பாம்பு பாலே குடிக்காது.
நம்மளால முடிஞ்சது ஒரு கோவிலுக்கு சுத்தம் பண்ணிட்டு வரணுமே ஒழிய, இந்த பிளாஸ்டிக் டப்பால கொண்டு நெய்யை கொடுக்குறோம். அந்த பட்டர் சுவாமி நம்மளோட ஆச்சாரம், அவர் என்ன பண்றார், நெருப்பு இங்கே கீழே இருக்குன்னா டப்பாவை மேலே இப்படி 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 காமிச்சு அதில் நெய்யை குத்துறார். பிளாஸ்டிக் அந்த இடத்துல கொளுத்தலாமா? நம்மளே நம்ம சன்னதியை சுத்தமாக வைக்க கத்துண்டாதான் சாநித்தியம் இருக்கும். இன்னைக்கும் நீங்கள் தெற்குக்கு போனீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் திருமெய்யம் அப்படின்னு ஒரு திவ்யதேசம் உண்டு. பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று. பெருமாளுக்கு சத்யகிரிநாதன் அப்படின்னு பேர். எதிர் சன்னதி சத்யகிரிநாதன். சத்யகிரிநாதனை சேவிக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட் குகையிலேருந்து பெருமாள் ரங்கநாதரா குடைஞ்சிருப்பார். அங்கே மதுகைட்டபாள் பூமி தேவியை பயமுடுத்துறான்னு தெரிஞ்சுண்டு ஆதிசேஷன் என்ன பண்றார், பூமி தேவியவா மிரட்டுறேன்னு ஆணு வாயை தெரிஞ்சுட்டு விஷஜ்வாலை வருது. இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவானே ஆதிசேஷன். இவ்வளவு திவ்ய தேசங்கள்ல பகவான் இருக்கார். ஆனா பகவானே தனக்கு படுக்கையா இருக்கார். அவருக்கு படுக்கை ஆகாத ஒரு இடம் இருக்கு. மாமல்லபுரம் திருக்கடல் மல்லையில பகவான் ஸ்தல சயன பெருமாளா படுத்துட்டு இருக்கார். ஏன்னா பாம்போட படுத்துட்டாலும் அவருக்கு பூமி தேவி சம்பந்தம். ஏன்னா பகவான் பாம்புல படுத்துட்டு இருக்கார். பாம்பு பூமி மேல இருக்கு. பாம்பு யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் பகவான். அதனால பகவான் ஆதிசேஷ ரூபம் எடுத்து பூமி தேவி சம்பந்தம் வச்சுட்டு இருக்கார். திருக்கடல் மல்லையில டைரக்டா சம்பந்தம் வச்சுட்டு இருக்கார். ஸ்தலத்துல பகவான் சயனிச்சுட்டு இருக்கார். கடல் மல்லையில பகவான் ஸ்தல சயனனா. அதனால 522வது திருநாமம் மகோததிசயா. மகோததிசயாக்கு அர்த்தம் சொல்றார். ச ஏவ அந்த காலே தஸ்மின்னேவ அனந்த போக பரியங்கே மகோததௌ ஷேதே இதி மகோததிசயா. எவன் ஒருவன் பிரளய காலத்தில் அந்த பாம்பனை மீள் துயில்பவனோ அவனுக்கு மகோததிசயாயன்னு பேரு. நால மகோததிசயாய நமஹ, மகோததிசயாய நமஹ, மகோததிசயாய நமஹ. அடுத்த நாமம், இன்றைய கடைசி நாமம், ஆதிசேஷனை பத்தி சொல்லக்கூடிய நாமம் அந்தகஹா. அந்தகஹாக்கு சொல்றார், ததா சர்வஸ்யாந்தம் கரோதீதி அந்தகஹா. எவன் ஒருவன் விஷஜ்வாலைகளால் ருத்ரமூர்த்தி ஸ்வரூபத்தில் இந்த உலகத்தை தனக்குள்ள வச்சுப்பானோ. விஷஜ்வாலைகள்னு சொன்ன எந்த க்ஷேத்திரத்தை விஷஜ்வாலையோட இருப்பார்? திருமெய்யம். ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷஜ்வாலையோட இருக்கின்ற பகவான். எந்த இடத்துல பகவான் தானே ஆதிசேஷ அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தி காட்சி கொடுத்தார்? திருவூரகம். ஓகே, வெரி குட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த க்ஷேத்திரம் சந்திரனுடைய க்ஷேத்திரம்? இந்தளு. அந்த பெருமாள் பேர் என்ன? பரிமள ரங்கநாதன். எந்த க்ஷேத்திரம் பாஸ்கர க்ஷேத்திரம்? கும்போணம், திருக்குடந்தை. ஓகே. எந்த க்ஷேத்திரத்துல பெருமாளுக்கு நித்திய கல்யாணம்னு பேரு? திருவிடந்தை. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அப்பப்போ. நம்மளே நம்மளை கேள்வி கேட்டிருந்தாதான் ஞாபகம் இருக்கும். சுவாமி எல்லாம் தெரியும். சர்வஜத்வே பகவானுக்கு தான் சர்வஜத்துவம், நமக்கெல்லாம் இருக்காது. திருப்பி 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 ஆவர்த்தி பண்ணாதான். உங்களுக்குன்னு இல்லை, எங்களுக்கும் உபன்யாசக்காராலும் இவ்வளோ வாட்டி சொன்னாதான் ஏதோ 10 வாட்டி சொன்னா ஒரு ஸ்லோகம் ஞாபகம் இருக்குமே ஒழிய, என்ன நம்மெல்லாம் மயர் வர மதிநலம் அருளினன்னு 13வது ஆழ்வாரா? எல்லாம் மறக்கக்கூடிய ஆசாமி தான். அதனால அடிக்கடி சொன்னாதான் ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் ஆற்றுல போய் ஒரு காரியம், நீங்கள் கிச்சனில் போயோ டிவி பார்க்கும்போதோ பேப்பர் படிக்கும்போதோ சட்டுன்னு யோசிச்சு பார்த்துக்கோ. இன்னைக்கு என்ன கேட்டோம்? ஏதோ ஒரு நாமம் சொன்னாரே, ஐயோ ஆதிசேஷனுக்கு எத்தனாவது நாமம் சொன்னார்? யோசிச்சு பார்த்தாதான் வருமே ஒழிய எல்லாம் நமக்கு தெரியும். நம்மளாம் அடுத்த ஆழ்வார்னு நினைச்சுட்டா சத்தியமா ஞாபகத்துக்கு வரவே வராது. அந்தகஹா ததா சர்வஸ்யாந்தகம் கரோதீதி அந்தகஹா. அதனால அந்தகாய நமஹ, அந்தகாய நமஹ, அந்தகாய நமஹ. இந்த 2 திருநாமங்கள் மகோததிசயாய நமஹ, அந்தகாய நமஹ. நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருக்கவாள்லாம் சொல்லலாம். நம்மளும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் மழை தண்ணி வரும்போது அதுவும் சேர்ந்து வந்துடுதாமே. அதனால பக்கத்துலேயே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆதிசேஷன் நேற்று தான் சுவாமி சஹஸ்ரநாமத்தை சொன்னார். அவர் இப்போவே தெரியுது, பிரத்யட்சமாக தெரியுதுன்னு எப்படி நாமத்தை சொன்னாலாவது எதுவும் பண்ணாமல் இருப்பார். அதனால அந்தகாய நமஹ. இன்னையோட திருநாமம், இன்னைக்கு எவ்வளோ நாமம் பார்த்துருக்கோம் தெரியுமா? 19 திருநாமம் பார்த்துருக்கோம் சஹஸ்ரநாமத்தில். அதனால நாளைக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறேன்? வேத நரநாராயண அவதாரம், ஹம்சா அவதாரம்,
வேதவியாச அவதாரம். நாளைக்கு 3 திருநாமங்கள் மோகன் ரங்கன் அப்பார்ட்மெண்ட்ஸில் சொல்ல போகிறேன். சுவாமி இருக்க நாளைக்கு கேட்டுன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவோம். இதே மாதிரி 5 மணிக்கு வந்தெல்லாம் சொல்லிடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.